record on this computer. Okay. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பேக் எண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு வந்து அந்த பேக் அண்ட் அந்த சென்ட்ரல் சர்வரில் நம்ம வந்து நம்மளுடைய கோடை வந்து போட போகிறோம். அந்த கோட் என்ன பண்ண போகுதுன்னா, யாராவது அந்த சர்வர்கிட்ட எனக்கு இதை கொடுன்னு கேட்டாங்கன்னா அதை லிசன் பண்ணி நம்மளோட கோடு அதை கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. அந்த யாராவதுங்கிறது யாருன்னா கிளைண்ட், எந்த கிளைண்டா வேணா இருக்கலாம். மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம், வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம், whoever it is. இப்போ இப்போ கோட் கேக்குறாங்கன்னா ஃபுல்லா கேட்பாங்களா? மிடில்ல கூட கேட்பாங்களா? கோடு கேட்க மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல. அவங்க அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் தான் குடுப்பாங்க. அந்த ரிக்வெஸ்ட் என்னவா வேணா இருக்கலாம் இல்லையா? ஒரு ஒரு உதாரணத்துக்கு அவங்க they wanted to store employee details on the central place. ம். அப்போ அவங்க என்ன குடுப்பாங்க? எம்ப்ளாயி டீடைல்ஸ குடுத்து இத ஸ்டோர் பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. ம். இத நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இப்ப நம்ம பேசுற பாஷையிலே சொல்றேன்ல, குடுத்து ஸ்டோர் பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. அவங்க அத எப்படி சொல்லுவாங்கங்கிறதுக்கு ஃபார்மேட் இருக்கு. அத எப்படி இந்த நம்ம அப்ளிகேஷன் புரிஞ்சுகிட்டு அது வொர்க் பண்ண போகுதுங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்கு. அத தான் கத்துக்க போறோம். ஓகே, ஓகே. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இத கத்துக்கிறதுக்கு, இத பண்றதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இப்போ வந்து அவங்கங்கிறவங்க வந்து ஒரு கிளையன்ட் மெஷின், ஒரு சர்வர் மெஷின் கூட அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? எங்க பென்சில்? ஒரு கிளையன்ட் மெஷின் இருக்கு. ஒரு சர்வர் மெஷின் இருக்கு. இந்த சர்வர் மெஷின் கூட இவங்க கம்யூனிகேட் பண்ணணும். இவங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? அதுக்கு தான் நெட்வொர்க்க பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு வர சொன்னேன் இல்லைங்களா? இங்க வந்து ஆக்சுவலா ஒரு போர்ட் இருக்கும். 2 இடத்துலயுமே போர்ட் இருக்கும். இத நீங்க எப்ப பார்க்கலாம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஈத்தர்நெட் போர்ட் பார்த்திருப்பீங்க. இல்லையா? ஈத்தர்நெட் போர்ட்னா என்னன்னு தெரியுமா கம்ப்யூட்டர்ல? தெரியலையே. தப்புன்னு சொல்லுங்க. தெரியும்னா தெரியாது. அவ்வளவுதான். தெரியாது. ஒரே நிமிஷம். ஒருவேளை பாத்துக்கலாம், அதோட பேர் தெரியாம இருக்கலாம். தெரியல. ஆமா, ஆமா. அது இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஈத்தர்நெட் போர்ட்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து ஒயர் எடுத்துட்டு வந்து சொருவாங்க பார்த்தீங்களா? இருக்கு. ஆமா. இதான் ஈத்தர்நெட் போர்ட். ஓகே. இது நம்ம வீட்ல உங்க வீட்ல இருந்து கூட உங்களோட ரவுட்டருக்கு வர்ற இந்த போர்ட்டும் ஈத்தர்நெட். ஆமா, ஆமா. ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து RJ45 பின். இந்த இது ஒயர்ல ஆமாமா நெட்ல போட்டிருக்கு இது இந்த மாதிரி. ஒயர்ல வந்து 6 சின்ன சின்ன ஒயர் இருக்கும். அதுல 4 ஒயர்ல தான் வந்து டேட்டா பாஸ் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்போ ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரையும் நம்ம இந்த RJ45 வச்சு அந்த ஈத்தர்நெட் போர்ட் உள்ளார சொருவி விட்டோம்னா, அந்த நெட்வொர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் பேச முடியணும் ஐடியலி. கரெக்ட்டா? ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஈத்தர்நெட் போர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இது ஒயர் மூலியமா பண்றோம்ப்பா. இப்போ வந்து நம்ம வைஃபை வச்சிருக்கோமே. அப்போ வைஃபைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ரவுட்டருக்கு டேட்டா வருது. ஓகேவா? மோடம்ல இருந்து ரவுட்டருக்கு டேட்டா வந்துருச்சு. இப்போ ஒரு ரவுட்டர் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு அந்த டேட்டாவ குடுக்குது. ஆனா கம்ப்யூட்டர் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுது? அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல இது எப்படி இந்த ஈத்தர்நெட் கேபிளுக்கு ஒரு ஹார்ட்வேர்ன்னு ஒண்ணு இருக்கோ, இது ஆக்சுவலா எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ல தான் இருக்கும். உங்களுடைய அம் மதர் போர்ட்ல தான் இருக்கும். இது உங்களுக்கு வெளிய இங்க நீங்க பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த டப்பாவா தெரியுது. புரியுதுங்களா? ஆக்சுவலா இது மதர் போர்ட்ல தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, மதர் போர்ட் அடங்க. மதர் போர்ட் வித் இன்டர்நெட்டா? ஆமா. மதர் போர்ட் வித் ஈத்தர்நெட் அண்ட் வைஃபை போர்ட். எஸ். ஸோ உங்களுடைய இந்த யூஎஸ்பி நீங்க சொருவுறது, இது எல்லாமே எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்ட்ல தான் இந்த இடத்துலலாம் ஒரு பின் மாரி தான் இருக்கும். ஓகே. இதோ இருக்கு பாருங்க. இது வந்து அந்த யூஎஸ்பி இந்த ஈத்தர்நெட் போர்ட் இது. இந்த மதர் போர்ட்ல இது அட்டாச் ஆயிருக்கா? இந்த சைடுல. இதான் இந்த ஈத்தர்நெட் போர்ட். இத தான் எடுத்துட்டு வந்து அத சொருவாங்க. அப்போ மதர் போர்டுக்கு கனெக்ஷன் வந்து இப்படி தான் வருது. இந்த சிஸ்டம் உள்ள இருக்குமா? ஆமா சிஸ்டம் கம்ப்யூட்டர் உள்ளார அந்த மதர் போர்டு தான் இருக்கும். அதுல தான் அந்த ப்ராசஸர், ரேம், அந்த லொட்ட லொசுக்குன்னு எல்லாமே இருக்கு. இதுதான் மதர் போர்ட். இப்போ இதே மாரி வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் லாஸ்ட் இது வந்து ஒரு ஹார்ட்வேர் தான். இங்க பாருங்க. இதுதான் ஆக்சுவலா இப்படி தான் இருக்கும். இதுல வந்து வெளியில இருக்கிறது நீங்க இந்த இத பார்க்கறது. இந்த இரும்பு இருக்குல்ல, இத தான் நீங்க வெளிய பார்க்குறீங்க. உள்ள என்ன இருக்கும்னா இப்படி தான் இருக்கும்.
ஸோ அப்போ ம். நீங்க இந்த ஒயர இங்க கனெக்ட் பண்றது அது எங்க போகுது? மதர் போர்டுக்கு போயிடுது. மதர் போர்டு போனாலே அங்கருந்து அது ப்ராசஸருக்கும், ஓஎஸ்க்கும் போயிடும். ஓகேவா? ஓகே, ஓகே. அப்போ ஒரு ஒயர் மூலியமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இப்படி பண்றோம். அப்போ வைஃபை மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, ஒயர்டு, ஒயர்லெஸ்ன்னு 2 விதமா ஒரு 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 இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? ஒயர் மூலியமா பண்ணலாம், இல்ல ஒயர்லெஸ் மூலியமா பண்ணலாம். ஆமா. ஒயர்லெஸ் மூலியமா பண்ணணும்னா என்னென்ன வழி இருக்கு? நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வழி வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத். ம். இப்போ இது ஹார்ட்வேர்ங்கிறது எதுவா இருக்கட்டுமே, அ இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டர், ரிசீவர் அதெல்லாம் கேள்விப்பட்டுருக்க மாட்டீங்களா? ஒரு 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 விஷயத்த டிரான்ஸ்மிட் பண்றோம்னா, அத டிரான்ஸ்மிட் பண்ற அந்த டிவைஸ் இருக்கணும். ரிசீவ் பண்ற டிவைஸ் இருக்கணும். அப்பதான் அது 2ம் டிரான்ஸ்மிட்டும், ரிசீவும் பண்ணவே முடியும். ம், ம். வைஃபைங்கிறதும் அப்படிதான். வைஃபைங்கிறது உங்க ரவுட்டர்ல இருந்து சிக்னலா வந்து அது டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்ப அத ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு. ம். புரியுதுங்களா? புரியுது, புரியுது. எஸ். இங்க பார்த்தீங்கன்னா, வைஃபை இன்னைக்கு போட்டு வரலையா? வித்துன்னு போட்டேனா? ஐயோ! ஐயோ! ம். வைஃபை நிக் கார்டு வந்து இப்படிதான் இருக்கும். இது இந்த மாரி ஒரு இது இருக்கும். இத எடுத்து நீங்க உங்களோட சிஸ்டம்ல சொருகுனா, இப்போ உங்க சிஸ்டம்ல வைஃபையே ஒர்க் ஆகல, வைஃபையே இல்லன்னு வச்சுங்களேன். ம். இத எடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ல சொருகுனீங்கன்னா, உங்களுடைய சிஸ்டம் இஸ் நவ் கேப்பபிள் ஆஃப் ரிசீவிங் த வைஃபை. ஓகே, ஓகே. இப்போ இந்த டிவைஸ் அத ரிசீவ் பண்ணிடும். அந்த ரிசீவ் பண்ண அந்த வைஃபைய உங்களோட ஓஎஸ் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. அப்போ இஃப் யுவர் ஓஎஸ் இஸ் ஏபிள் டூ ப்ராசஸ் ஆர் ஏபிள் டூ அக்செப்ட் திஸ் ம். the Wi-Fi adapter அப்படின்னா, you can just inject Wi-Fi adapter so that any Wi-Fi connection, this Wi-Fi receiver can receive and then it will give it to the OS. ஓகே, ஓகே. ஸோ இப்படி தான் இது எல்லாமே நடக்கும். இப்போ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட் ஹியர். அப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? என்ன சொன்னேன்னா, அந்த சர்வர் கம்யூனிகேஷன் இன்டர்நெட். ஆமா. இல்ல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆ ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து இப்ப கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் ஆயி, இது ஒரு கம்ப்யூட்டரு, இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர். இதுதான் வந்து நம்ம பேக் எண்ட் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர். ஓகே. ம். இப்போ இதுல இருந்து இது எல்லாமே கிளையன்ட். இது ஒரு கிளையன்ட், இது ஒரு கிளையன்ட், இது ஒரு கிளையன்ட். அவங்க எல்லாரும் இன்டர்நெட் மூலியமா இந்த ம். கம்ப்யூட்டர் கூட பேச போறாங்க. ஓகே. என்ன பேச போறாங்க? இப்ப இவங்க வந்து ஆட் ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லி குடுக்குறாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட்டு இன்டர்நெட் மூலியமா இங்க போயிட்டு இந்த சர்வர்ல ஆட் ஆயிடும். ம். இப்ப அதே மாரி மொபைல்ல இருந்தும் ஒரு ஆட் எம்ப்ளாயின்னு குடுக்குறாருன்னா, அதுவும் இங்க இருந்து இப்படி போய் இப்படி ஆட் ஆயிடும். ம். இப்ப இவரும் ஆட் எம்ப்ளாயின்னு குடுக்குறாருன்னா, இங்க இருந்து இப்படி போய் இது ஆட் ஆயிடும். இப்ப இவங்க கெட் எம்ப்ளாயின்னு குடுத்தா எத்தன எம்ப்ளாயி கெட் ஆகும்? ஏன்னா இவங்க கெட் எம்ப்ளாயின்னு யார்ட்ட கேட்பாங்க? இந்த சர்வர்ட்ட தான் கேட்பாங்க. ம். இப்ப ம். இவங்களும் ஒண்ணு பண்ணியிருக்காங்க, இவங்களும் ஒண்ணு பண்ணியிருக்காங்க, இவங்களும் பண்ணியிருக்காங்க. Regardless of any client, all the information are stored in the server. So when the client one wants to access the data, whatever the data that it has, it will give regardless of who already saved it. ஓகேவா? இப்போ இவங்க 3 பேருமே ஆட் எம்ப்ளாயிஸ சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, இது எல்லாமே போயிட்டு இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டேட்டா எல்லாம் இங்க இருந்து இங்க வந்துரும். அவ்வளவுதான். இப்போ ஓகே. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்போ இந்த சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணணும். அதான் வந்து ஐடியலா நமக்கு தேவையான ஒண்ணு இப்போ. ஓகே, ஓகே. இந்த கம்ப்யூட்டரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? அப்போ இது வந்து ஒரு சிக்னல வந்து ப டிரான்ஸ்மிட் பண்ணணும். இது ரிசீவ் பண்ணணும். ஸோ இது ம். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன இது ப்ராசஸ் பண்ணி, இது திருப்பி டிரான்ஸ்மிட் பண்ணணும். இது ரிசீவ் பண்ணணும். இந்த 2 விஷயமும் நடக்கணும். ஆமா. அது எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா, என்ன என்ன பண்ணணும் அப்டின்னா, அது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா, இந்த ஒரு 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 இது சொன்னேன் இல்லையா? ஐயோ! அது பேர் என்ன? ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் தான் என்ஐசி போர்ட்ன்னு சொல்லுவாங்க. ம். அது எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். நிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தான் இருக்கும் அந்த கார்டு. உங்களுடைய இதுல வந்து தெரியாது. இதெல்லாம் நீங்க ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா தெரிஞ்சுக்க தேவையில்ல. அப்புறம் ஏன் இத சொல்றேன்னா, அந்த புரிதலுக்காக சொல்றேன். அந்த அந்த எப்படி வந்து அந்த கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த என்ஐசி கார்டு மூலியமா தான் நடக்குது. இந்த என்ஐசி கார்டுங்கிறது வைஃபையும் ஒரு என்ஐசி கார்டு தான். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு அர்த்தம் இதுக்கு பேரு. இந்த ம். டெர்ம் எழுதி வச்சுக்கங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது தேவையான்னு கேட்டீங்கன்னா, ஆ ரொம்பலாம் தேவை கிடையாதுங்க. பட் ஆனா எதுக்குன்னா,
இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை தான் வந்து ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான். அந்த கம்பெனிக்காரன் யாருன்னா, இப்போ ஒரு வைஃபை இப்போ உங்களோட மதர் போர்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்ட் அசம்பிள் பண்ணப்படுது. எல்லாருமே ஒரே ஆள் தயாரிக்கல உங்களோட கம்ப்யூட்டரை. ஆமா ஆமா ஸோ வைஃபைங்கிறவங்கள ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான், ப்ளூடூத்துங்கிறத ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான், ஈத்தர்நெட்டுங்கிறத ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான். ஈத்தர்நெட்டுங்கிறது ஒரு சின்ன போர்ட் செட்டப், அவ்வளவுதான். வைஃபைங்கிறது ஒரு சின்ன போர்ட் செட்டப், ப்ளூடூத்துங்கிறது ஒரு சின்ன போர்ட் செட்டப். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒண்ணா சேர்த்து ஒரு மதர் போர்டில் ப்ராசஸர் கூட கனெக்ட் பண்ணி அது ஒரு பெரிய மதர் போர்டா, அதுதான் கம்ப்யூட்டர் போர்டா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவன் தயாரிக்கும் பொழுது அதுக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிரியேட் பண்றான். ஒரு ஈத்தர்நெட்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஓகே அதாவது உங்க வீட்ல இருக்கிற அந்த ஈத்தர்நெட் ஹார்ட்வேருக்கும் எங்க வீட்ல இருக்கிற ஈத்தர்நெட் ஹார்ட்வேருக்கும் இப்போ இது இந்த போர்டு வந்து எழில் வீட்ல இருக்கு, இந்த போர்டு வந்து நிவேதா வீட்ல இருக்குன்னா, இதுக்கு ஒரு ஐடி இருக்கு, இதுக்கு ஒரு ஐடி இருக்கு. வேற வேற இந்த போர்ட் கிரியேட் பண்றவங்களே வந்து அதுக்கான ஐடியை கொடுத்துருப்பாங்க. ஓகே இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த கம்ப்யூட்டர் ஐடில இருந்து இந்த கம்ப்யூட்டர் ஐடியை நான் கால் பண்ணணும். இந்த போர்ட் வந்து உலகத்துல எத்தனை கம்ப்யூட்டர் இருந்தாலும், எத்தனை வைஃபை ஹார்ட்வேர் கிரியேட் பண்ணியிருந்தாலும், இல்ல எத்தனை வைஃபை ஈத்தர்நெட் ஹார்ட்வேர் கிரியேட் பண்ணியிருந்தாலும், எல்லாருக்குமே தனித்தனி ஐடி இருக்கும். அந்த நிக் ஐடிங்கிறது. நிக் ஐடினா அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஐடி. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அந்த ஒரு ஜெனரலான ஒரு டேர்ம். அந்த நெட்வொர்க் கார்டுங்கிறது வந்து ஈத்தர்நெட் கார்டுன்னு சொன்னாலும் அதான், வைஃபை கார்டுன்னு சொன்னாலும் அதான். அதாவது அந்த ஹார்ட்வேர் பார்ட்டை தான் நாங்க கார்டுன்னு சொல்றோம். அது எல்லாத்துக்குமே ஒரு ஐடி இருக்கு. அந்த ஐடியை எவன் கிரியேட் பண்ணாலும் அவன் ஆல்ரெடி அந்த ஐடியை வந்து அசைன் பண்ணி வச்சிருப்பான், பேஸ்ட் ஆன் IEEE ஸ்டாண்டர்ட். ஓகே ஓகே ஸோ ஏன்னா நான் ஒரு கம்பெனிக்காரன், நீங்க ஒரு கம்பெனிக்காரன், நான் பண்ணது எப்படி உங்களுக்கு ரிப்பீட் ஆகாதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, there is very minimal chance that could repeat, but that won't happen because அதை மேனேஜ் பண்றதுக்குனே ஒரு கம்பெனி இருக்காங்க, அதுக்குனே ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் தான் IEEE ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த ஐடி வந்து ரிப்பீட் ஆகாது. ஓகே எழில் வீட்ல இருக்கிற இந்த ஈத்தர்நெட் போர்ட்டோடைய ஐடியும் இவங்க நிவேதா வீட்ல இருக்கிற ஐடியும் வேற வேறையா தான் கண்டிப்பா இருக்கும். ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா, எழில் வந்து நிவேதாவுக்கு இருக்கிற மெசேஜுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். எப்படி அனுப்ப முடியும்? ஏன்னா இந்த கார்டோட ஐடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க அனுப்ப முடியும். ஆமா அப்போ இவங்கள்ட்ட இருந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் வந்து இந்த அடுத்த கட்டமா ஒண்ணு வருது. இந்த ஐடின்னு சொன்னேன்ல, இதுக்கு ஒரு ஐடி இருக்கு, இதுக்கு ஒரு ஐடி இருக்குன்னு. ஆமா அதுக்கு பேர் வந்து MAC அட்ரஸ். மேக் அட்ரஸ் ஓகேங்களா? MAC அட்ரஸ் அப்படின்னு போட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பட் ஜென்ரலா அந்த MAC அட்ரஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இதுல போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த நிக்குக்கு இதான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு MAC அட்ரஸ். அந்த NIC கார்டு இருக்கு இல்லையா? அதோட ஐடியா ஆமா, அந்த ஐடிக்கு பேர் வந்து MAC அட்ரஸ்னு பேர். MAC அட்ரஸ்னா அப்போ என்ன? உங்களுடைய டிவைஸை, உங்களுடைய இதை வந்து நெட்வொர்க்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு அட்ரஸ். அந்த நெட்வொர்க் அந்த இதை வந்து ஐடென்டிஃபை பண்றது போகிறது MAC அட்ரஸ் தான். ஓகே இங்க போட்டிருக்கு பாருங்க, MAC addresses are physically attached to a hardware device. பிசிக்கலி அட்டாச்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு பிசிக்கல், நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு டிவைஸ், உங்களுடைய இந்த போர்ட்லாம் இல்லையா? ஸோ இதுக்கு அவங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி பேர் தான் MAC அட்ரஸ். MAC அட்ரஸ் என்னன்னு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ரைட். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கு. MAC அட்ரஸ்ங்கிறது பிசிக்கல். ஐபி அட்ரஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் நீங்க வந்து உங்க வீட்ல வச்சிருக்கீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரும் பேசிக்க போது, ஒரு நெட்வொர்க்ல ஒரு கம்ப்யூட்டரை தனியா ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு ஐபி அட்ரஸ் வேணும். புரியுது? இது வந்து பர்டிகுலரா அந்த வைஃபை போர்ட்டை, அந்த ஹார்ட்வேர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த MAC அட்ரஸ். ஆல் டுகெதர் ஒரு கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, நெட்வொர்க்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ்னு ஒன்று அசைன் பண்ணுவாங்க. அது யார் அசைன் பண்ணுவாங்கன்னா, உங்களோட ரவுட்டர் அசைன் பண்ணும். ஓகே வீட்டில் ஒரு ரவுட்டர் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ரவுட்டரு, அந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அந்த ரவுட்டருக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு டிவைஸ் தான். அதுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ரவுட்டர் சிஸ்டம் ஐபி அட்ரஸஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க பாருங்க, இது ஒரு கம்ப்யூட்டரா, இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கா, இதுக்கு ஒரு கம்ப்யூட்டரா, இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கா, இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், ரவுட்டர்ஸ் லேன் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ரவுட்டர்ஸ்க்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும்.
இந்த இருக்கு பார்த்தீங்களா 66.117.135 ம். இது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டர்நெட்ல இருந்து நீங்க எந்த டேட்டாவ குடுக்கறதாலும் ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு தான் வரும். ம். ரவுட்டர்ல இருந்து தான் ரவுட்டர் வில் டிசைட் பிகாஸ் ரவுட்டர் தானே இதோடைய பிரைவேட் ஐபி அட்ரஸஸ டிசைட் பண்ணுதுன்னு சொன்னேன். ம். ஸோ இப்போ நீங்க ஒரு டேட்டா கேட்குறீங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு டேட்டா கேட்குது. இந்த ம். கம்ப்யூட்டரோட ஐடென்டிட்டி என்ன? இந்த ஐபி அட்ரஸ். ஆமா. 192.168.100ன்ற இந்த ஐபி அட்ரஸ். இப்போ இது வந்து இங்க இருந்து இந்த டேட்டாவ கேட்குது அப்படிங்கும்போது ரவுட்டர்ட்ட போகும். ரவுட்டர் என்ன பண்ணும்? அத ஞாபகம் வச்சுக்கும். ஓகே இந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கிறவன் இந்த டேட்டாவ கேட்டிருக்கான் அப்படின்ட்டு. அது வந்து இங்க போயிடும். இங்க போயிட்டு அது ரெஸ்பான்ஸ் வரும்போது, இவங்களுக்கு இந்த டேட்டாவ குடு. ஏன்னா அந்த பாக்கெட்ஸ் இந்த ரிசீவ் ஆகுற பாக்கெட்ஸ்ல யார்கிட்ட போகணுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ம். இங்க வந்ததுக்கப்புறம் திருப்பி டேட்டா வந்ததுக்கப்புறம், இந்த ரவுட்டர் என்ன பண்ணும்னா, திருப்பி யாருக்கு போணுமோ அவங்களுக்கு திருப்பி டேட்டாவ சேர்த்துரும். ம். இது புரியுதுங்களா? இந்த ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிறது புரியுதா? புரியுது, புரியுது. ரைட். இந்த ஐபி அட்ரஸ வச்சு தான் எல்லாமே நடக்க போகுது இனிமேட்டு அப்போ. அப்போ ஐபி அட்ரஸ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர ஐடென்டிஃபை பண்றதுக்கு, நெட்வொர்க்ல ஒரு கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, யூ நீட் ஐபி அட்ரஸ் சிம்பிள் டெர்ம். ஓகே. ஆ அந்த கம்ப்யூட்டர்ல நெறைய இது இருக்கு. நான் சொன்ன மாரி வைஃபைன்னு ஒண்ணு இருக்கு. ஈத்தர்நெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆ எந்த எந்த இது உள்ளார போகணும், எந்த அந்த அதாவது 3 ஓட்ட இருக்கு. அந்த 3 ஓட்ட உள்ளார எந்த ஓட்ட உள்ளார வழியா அந்த இன்ஃபர்மேஷன குடுக்கணும் அப்படின்றது ரவுட்டருக்கு தெரியணும். ம். இப்ப நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணீங்கன்னா, வைஃபோட நிக் அட்ரஸ் இருக்கு இல்லையா? அந்த ம். அந்த அட்ரஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு இந்த ரவுட்டருக்கு தெரியும். ஓகே. கரெக்ட்டா அது வழியா தான் உள்ள உங்களுக்கு அனுப்பும். ஸோ அது வழியா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வரும். ம். ஸோ அதெல்லாம் அது டிசைட் பண்ணிக்கும். இப்ப ஓகே. இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதுங்களா? இப்ப நெறைய பார்த்துருக்கோம். இத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க. ம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். மேக் ம். அட்ரஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். மேக் அட்ரஸ்ங்கிறது இட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட். ம். In a system, there could be many number of network interface card based on the hardware availability of for the communication. Like வந்து Wi-Fi கம்யூனிகேஷனாக இருக்கலாம், ப்ளூடூத் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்ல ஈத்தர்நெட் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு என்ஐசி போர்ட் இருக்கும். ஏன்னா அது உள்ள சொருகணும்ல, அதுக்கான ஒரு ரிசீவர், அதுக்கான டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்க தானே செய்யும். ம். ஸோ அந்த என்ஐசி போர்ட்டுக்கான ஐடென்டிஃபிகேஷன் தான் மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது. ம். 2வது விஷயம் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நெட்வொர்க்ல ஒரு கம்ப்யூட்டரையோ, இல்ல ஒரு டிவைஸையோ ஐடென்டிஃபை பண்றதுக்கு வி நீட் ஐபி அட்ரஸ். அப்ப கம்ப்யூட்டருக்கு மட்டும் தான் ஐபி அட்ரஸ் இருக்குமா? இல்ல. உங்க வீட்ல இருக்கிற ரவுட்டருக்கு கூட ஐபி அட்ரஸ் உங்க வீட்ல இருக்கிற ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். உங்க வீட்ல இருக்கிற பிரிண்டருக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். ம். எதெல்லாம் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் இருக்கும். பிரிண்டருக்கு ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால தான், நீங்க உங்க கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட்ன்னு குடுக்கும்போது, அது கரெக்ட்டா அந்த ஏன்னா இப்போ ஒரு 10 பிரிண்டர் இருக்குன்னா, கரெக்ட்டா எந்த பிரிண்டர்ல போய் பிரிண்ட் பண்ணணும்? இங்கருந்து இந்த கம்ப்யூட்டர்லேருந்து குடுக்குறத கரெக்ட்டா அந்த பிரிண்டர்ல போய் பிரிண்ட் ஆகணும்னு அதுக்கு தெரியணும்ல. ஆமா. ஸோ அப்ப அதுக்கும் அப்போ கம்ப்யூட்டரும், பிரிண்டரும் பேசிக்கணும். அப்ப 2ம் பேசிக்கணும்னாலே, ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற 2 விஷயம் பேசிக்கணும்னாலே, அது ஐபி அட்ரஸ் மூலியமா வச்சு தான் பேசிக்க முடியும். வேற எது மூலியமா வச்சும் பேசிக்க முடியாது. ஓகே, ஓகே. ரைட். இந்த புரிதல் இருந்ததுன்னா, இப்ப அடுத்த கட்ட போலாம். இத வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்ன மாரி ஏற்கனவே சொன்ன மாரி நெட்வொர்க்க பத்தி படிங்க. இந்த வீடியோவ பத்தி கொஞ்சம் சும்மா இருக்க நேரத்துல இங்கிலீஷ்லயோ, தமிழ்லயோ ஏதோ ஒண்ணுத்துல போட்டு பாருங்க. இத பத்தி ம். அண்டர்ஸ்டாண்டிங் ஐடியாவ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொன்னது இப்போ ரொம்ப வேகமா கடகடன்னு ஹை லெவல்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நம்ம டாபிக்கே கிடையாது. ம். நெட்வொர்க்ங்கிறது டேட்டாபேஸ் இன்ஜினியரிங், நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங்கிறதெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட். சிஸ்டம் அட்மின்ங்கிறது. ம். ஒவ்வொன்னத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொன்னுத்துக்கும் டீப்பா போகும். அத கத்துக்கிறதுக்கு அவங்க எத கத்துக்கணுமோ, அத கத்துக்கணும். இப்ப நம்ப வந்து அப்ப ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஹை லெவல்ல நம்மளுக்கு இதெல்லாம் ஐடியாவும் இருக்கணும் கண்டிப்பா. ஹை ம். லெவல்ல இந்த ஐடியா இருந்தா தான் உங்களால வந்து சாதாரணமான ஒரு விஷயத்தையே கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஓகே. அதுக்காக தான் இத பத்திலாம் சொன்னேன். ரைட். இப்போ பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன இது படி எக்ஸாம்பிள் படி, ஆ இந்த கிளையன்ட் எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு சர்வர்ட்ட குடுத்து டேட்டாவ ஸ்டோர் பண்ண சொல்லப் போறாங்க. ம். எஸ். இந்த கிளையன்ட் எல்லாருமே சொல்லி இந்த சர்வர்ட்ட டேட்டாவ குடுத்து ஸ்டோர் பண்ண சொல்லப் போறாங்க. ஓகே. ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த ரிக்வெஸ்ட் இங்க போய், இங்க சர்வருக்கு போயிட்டு சர்வர்ல இது ஸ்டோர் ஆகணும். இதான் நம்மளோட அடுத்த கட்டம். இப்ப இத பண்ணணும்னா, அப்போ நம்மளுடைய பேக் எண்ட் புரோகிராமிங்க நம்ம எங்க வைக்கணும்? இந்த சர்வர்ல வைக்கணும். கரெக்ட்டா? ஆமா. இங்க வச்சா இந்த பேக் எண்ட் புரோகிராமிங் ஃபுல் டைம் ரன் ஆயிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் இவங்க எந்த டைம்ல வேணா அந்த ரிக்வெஸ்ட்ட குடுக்கலாம். காலையில 7 மணிக்கு குடுக்கலாம். மதியானம் 12 மணிக்கு குடுக்கலாம். அவங்க எப்ப குடுத்தாலும் இந்த புரோகிராம் ஷுட் பி ஏபிள் டூ ரிசீவ் இட். எ இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு WhatsApp இருக்கு. WhatsApp நீங்க யூஸ் பண்ணிட்டு அத குளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் உங்களோட மெமரியில இருக்கவே இருக்காது. கரெக்ட்டா? ஆமா, ஆமா. ஆனா சர்வர்ல நீங்க ஒரு சர்வர் அப்ளிகேஷன் வச்சீங்கன்னா, அந்த சர்வர் அப்ளிகேஷன் ஆல்வேஸ் லிசனிங்.
ம். அதனால தான் அது பேரு சர்வர். அது வந்து எப்பவுமே வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாராவது என்ன ஏதாவது கேட்கறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். யாராவது ம். ஏதாவது கேட்டாங்கன்னா, உடனே அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ குடுக்க ஆரம்பிச்சுரும். அது ஓகே. நெறைய இருக்குது நடுவுல. ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அதெல்லாம் நம்ம போக போக டாபிக்ஸ் பார்ப்போம். ம்ஹ்ம். ஏன்னா யார் வந்து எத கேட்டாலும் குடுக்க முடியாது இல்லையா? ம். அதுக்குன்னு தனித்தனி மெக்கானிசம் இருக்கு. அதோடைய பிரச்சனைகள நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு கிளையன்ட் கேட்குது, ஒரு சர்வர் குடுக்க போகுது அவ்வளதான். அத வந்து நம்ம செய்ய போறோம். அந்த சர்வர் சைட் கோட். அப்போ இது கேட்கறத கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, எப்படி இந்த சர்வர் டேட்டாவ குடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான கோட தான் நம்ம எழுத போறோம். ஓகே, ஓகே. இதுல ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஃப்ரேம் வொர்க் எங்க வருது அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. செட் ஆஃப் ஜாவா ஃபைல்ஸ் அவ்வளதான். இப்படி மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஒரு ஒரு அதுல வந்து ஒரு 1000 ஜாவா ஃபைல்ஸ் இருக்கணும். ஜாவா கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. அதோட ம். வேலை என்னன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்க வந்து இத ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கப்புறம் இந்த லிசன் பண்றது, இது எதையுமே நீங்க கோட் எழுத முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஹார்ட்வேர் லெவல்ல, ஓஎஸ் லெவல்ல, சிஸ்டம் கால்ஸ்லாம் நெறைய ஆ இன்வால்வ் ஆயிருக்கிற கோடு. அப்போ இது எல்லாத்தையுமே ஏற்கனவே ஜாவா வந்து பண்ணி வச்சிருச்சு. ம். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன், எஸ்இ எடிஷன்னு சொல்லுவாங்க. என்டர்பிரைஸ் எடிஷன்னு சொல்லுவாங்க. ஜாவா ட்ரிபிள் இ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாவா ட்ரிபிள் இ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ம். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ஆ ஒரு ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணதுலருந்து இன்னைக்கு 22வது வெர்ஷன் வரைக்கும் போயிடுச்சு. ம். ஒவ்வொரு வெர்ஷன்லயும் ஒவ்வொரு கிளாஸஸ் ஒவ்வொரு விதமான ஃபங்ஷனாலிட்டீஸ அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க, காலத்துக்கு தகுந்த மாரி. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜாவாவுடைய தேவை ஒரு சின்ன இடத்துல இருந்தது. இப்ப ஜாவாவோட தேவை பெரிய இடத்துல இருக்கு. பெரிய இடத்துலனா அது ஏஐ சப்போர்ட் பண்ணணும். நெறைய விஷயங்கள அது சப்போர்ட் பண்ணணும். நெறைய விதமான டிவைஸ சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு எடிஷன் அப்பவும் அவங்க அதுக்கு தேவைக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு விஷயத்த ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஓகே. ஜாவா மொதல்ல ரிலீஸ் பண்ணும்போது, இந்த சர்வர், கிளையன்ட் இந்த மாரியான கான்செப்ட்க்குலாம் கிடையாது. சர்வர் சைடுன்ற ஒரு விஷயத்துக்காக ரிலீஸ் பண்ணப்படல. ம். ஸோ, அப்போ ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ்ங்கிறதெல்லாம் என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு வெர்ஷன் சேஞ்சஸ். அதுல வந்து இப்போ நீங்க சர்வர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான கோட் எல்லாத்தையும் அவங்க ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். அப்ப என்டர்பிரைஸ் எடிஷன்ல சர்வர் கூட நீங்க கனெக்ட் பண்றதுக்கான எல்லா கோடுமே இருக்கும். ஓகே. அதே மாரி சர்வர் கூட நீங்க கேட்கறத அவங்க குடுக்குறதுக்கு அந்த மாரி நெறைய விதமான டிஃபால்ட் கிளாஸஸ் எல்லாத்தையுமே அந்த பேக்கேஜ்ல வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ ஆ அந்த கோட நம்மளால டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதிலேயும் நெறைய பிரச்சனை இருக்கு. அது நம்ம ஜாவாவுடைய டைரக்ட்டா அவங்க ஜாவா வந்து ஒரு 100 கிளாஸ் குடுத்திருப்பாங்க. அந்த 100 கிளாஸ யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ம். அப்ப அதுவுமே கஷ்டமா இருக்கு. அதாவது ஓஎஸ் கூட டைரக்ட்டா நம்ம கம்யூனிகேட் பண்றது, நம்பளா வந்து கோட் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஜாவாங்கிறது ஒண்ணு என்ன பண்ணுச்சு, 1000 ஃபைல 100 ஃபைலா சுருக்குச்சு. ம். ம். ஆனா அந்த 100 ஃபைல ஆக்சஸ் பண்ணியும் நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்கிறது கஷ்டங்கிறதுனால, ம். ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஒரு ஃப்ரேம் வொர்க்க அந்த ஜாவாவ யூஸ் பண்ணியே எழுதுனாங்க. அந்த ஃப்ரேம் வொர்க் என்ன பண்ணும்னா, நீ ஒரு கால் பண்ணினா, அது பின்னாடி ஒரு 20, 30 கால பண்ணிடும். ஓ! ஸோ நெறைய வேலைகள அது ஷார்டன் பண்ணி, அது வந்து உங்களுக்கு சிம்ப்ளிஃபைடா உங்களுக்கு எப்படி அந்த கம்யூனிகேஷன நீங்க ஈஸியா மேக் பண்ண முடியுமோ, அத எடுத்துட்டு வந்து குடுத்துரும். இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஃப்ரேம் வொர்க் என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ம். புரியுது, அத புரியுது. நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் பத்தி எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துரலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஒரு பேக் எண்ட் டெவலப்மென்ட்ல ஒரு பேக் எண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ம். அது வந்து ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஃப்ரேம் வொர்க் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்க. ம். ஜாவா, காட்லின்ங்கிற மாரியான எந்த லாங்குவேஜ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்ப்ரிங் பூட் பொறுத்தவரைக்கும். ஓகே, ஓகே. அப்போ இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதே விஷயத்த நீங்க வந்து காட்லின வச்சு இத வச்சு செய்யலாம். பைத்தான வச்சு செய்யலாம். ஓ! டிஜாங்கோ ஃப்ரேம் வொர்க் இருக்கு. அத வச்சு செய்யலாம். அப்புறம் நோட்.js ஜாவா ஸ்கிரிப்ட்ட வச்சு செய்யணும்னா, நோட்.jsல எக்ஸ்பிரஸ்.jsன்னு ஒரு ஃப்ரேம் வொர்க் இருக்கு. அத வச்சு செய்யலாம். இந்த மாரி வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அது ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் டெவலப்மென்ட்லயே தனித்தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற பீப்பிள் அத கத்துப்பாங்க. ம். இப்ப நம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண போறது ஜாவா, ஸ்ப்ரிங் பூட். ஓகே. புரியுதுங்களா? ஸோ, அப்ப பைத்தான வச்சு பண்ணாலும் சிமிலரான இதே மாரியான கான்செப்ட் தான். அவங்களுடைய கோடிங்ஸ் இது வந்து வேற மாரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஓகே. பட் கான்செப்ட் இது எல்லாமே ஒண்ணு தான். கிளையன்ட், சர்வர், இந்த நிக்கு, மேக்கு, ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட் அட்ரஸ் எவ்ரிதிங் வில் பி சேம். ஓகே, ஓகே. இதெல்லாம் ஜெனரிக் டெர்மினாலஜிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு ஸ்ப்ரிங் பூட் உடைய இதுக்கு போவோம். ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது வந்து ஸ்ப்ரிங்ங்கிறது அத யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, இதோட இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டரி தெரிஞ்சுப்போம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜாவாவுடைய எடிஷன்ல ஒன் ஆஃப் த எடிஷன்ல சர்வர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான எல்லா கோடையும் குடுத்துட்டாங்க. ஆனா, அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்கிறதுனால, ஒரு கம்பெனி அத பேடா ஃபீல் பண்ணி, "இது என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கு. இத கொஞ்சம் ஈஸி பண்ணி நம்பளே வந்து நெறைய ஃப்ரேம் வொர்க்க வந்து எழுதி வச்சிரலாம். நெறைய விஷயங்கள வந்து ஒரு மாரி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்பளே எல்லா கிளாஸையும் எழுதி வச்சிரலாம். ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா போதும்." அப்படிங்கிற மாரி ஒரு கம்பெனி யோசிச்சாங்க. பிவோட்டல்ங்கிறவங்க தான் அந்த கம்பெனி.
ம். பிவோட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அத யோசிச்சு அவங்க தான் அந்த ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணாங்க. அது இப்போ அத பிவோட்டல்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, இப்ப அது ஏழுமலையான் கூட புரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு இந்த மாரி இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு 10 கிளாஸ் நான் எழுதி நான் ஈஸி பண்ணி குடுத்துர்றேன். நீ வந்து என்னோட கிளாஸ மட்டும் கால் பண்ணி, அந்த ஃபங்ஷன்ஸ மட்டும் கால் பண்ணி, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு தனியா குடுக்குறேன்னு புரிஞ்சுக்கலாம். ம். ஸோ, அத நான் பண்றதுக்கு பதிலா, பிவோட்டல்ங்கிற ஒரு கம்பெனில இருக்கிற ஒரு செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிரியேட் பண்ணப்பட்ட அவங்களால கிரியேட் பண்ணப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் தான் ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது. ஸ்ப்ரிங்ன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஓகேவா? அதுல ம். கொஞ்சம் கொஞ்சம் அதுலயுமே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஃப்ரேம் ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்த ஃப்ரேம் ஒர்க்னா, ஜாவாவுடைய இந்த ஜாவாவோட கிளாஸ் ஜாவாவோட எடிஷன்ஸ்லாம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் கூட, ஐயோ! இது என்ன 100 ஃபைல கால் பண்ணி நம்ம ஒவ்வொன்னத்தையும் பண்ண வேண்டியது இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி ஈஸியா பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஸ்ப்ரிங்ன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்க கொண்டு வந்தாங்க. ம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்குங்கிறது வந்து எக்ஸ்எம்எல் பேஸ்டு. அத வந்து கான்ஃபிகர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்ததுங்கிறதுனால, இல்ல இன்னும் ஈஸியா இருக்கணும். எனக்கு ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் நான் பண்ணணும்னு நெனச்சேன்னா, ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் அது வந்து டெவலப்மென்ட் ரெடிக்கு ஒரு அப்ளிகேஷனா எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப ஸ்ப்ரிங்குங்கிற ஃப்ரேம் ஒர்க் முக்காவாசி இடத்துல 90% யூஸ் பண்றதே கிடையாது. ம். எவ்ரிபடி இஸ் யூசிங் ஸ்ப்ரிங் பூட் ஒன்லி. ஸோ நீங்க ஸ்ப்ரிங் பூட்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும். அதே சமயத்துல ஸ்ப்ரிங்னா அப்ப என்னன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ம். ஸ்ப்ரிங்க கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் தான் ஸ்ப்ரிங் பூட்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ப்ரிங் தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் நீங்க ஆமான்னு தான் சொல்லணும். ஸ்ப்ரிங் பூட் தெரியும்னு சொன்னாலும் ஆமான்னு தான் சொல்லணும். ம். ஓகே. ரைட். இப்போ ஸ்ப்ரிங் பூட்டோட ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு அந்த பிவோட்டல் காரங்களே வந்து, நீங்க வந்து உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் ஒரு செட்டா குடுத்துருக்கேன். நீ வந்து என்கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கோ. அதுல எல்லாமே இருக்கும். நீ ஜஸ்ட் ரன் பண்ணா போதும் உன்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம சாதாரணமா ஜாவா ப்ரோகிராம் கிரியேட் பண்ணா மெயின் ஃபங்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு இல்லையா? ஆமா, ஆமா. அதே மாரி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அந்த கம்போஸ் இனிஷியல் கம்போஸ், கிரீட்டிங்ஸ் அது எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஆமா. அந்த மாரி செட் ஆஃப் வேலைகள ஏற்கனவே இவன் பண்ணி வச்சுட்டான். அதை இதெல்லாம் நம்ம வந்து இன்டெலிஜேலேருந்தே இந்த ப்ராஜெக்ட் மத்த ப்ராஜெக்ட்லாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, இன்டெலிஜெல்லாம் இங்க போயிட்டு கிரியேட் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்ன்னு குடுத்து கிரியேட் பண்ணிப்போம். ம். பட் இத பொறுத்தவரைக்கும் நம்ம தனியா ஒரு வெப்சைட்டுக்கு போய் தான் பண்ணணும். ஏன் அத வெப்சைட்டுக்கு போய் பண்ற மாரி இருக்குன்னா, இது வந்து நம்ம இன்டெலிஜேல காசு கட்டி இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அல்டிமேட் வெர்ஷன். ம். அது வழியா பண்ணீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ட இங்கருந்து இன்டெலிஜேல இருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. யூசுவலா நம்ம பண்ணோம் இல்லைங்களா? இங்க நியூ குடுத்து ப்ராஜெக்ட் குடுத்து. ம். இப்ப இதுல வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்குன்னு தனியா ஒண்ணு குடுக்கல எனக்கு. ஏன்னா, என்னோட இந்த இன்டெலிஜே வெர்ஷன் வந்து கமர்ஷியல் எடிஷன் தான். இது ம். வந்து அல்டிமேட் கிடையாது. காசு குடுத்து நான் வாங்கல. காசு குடுத்து வாங்குற எடிஷனா இருந்தா இங்க இருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. அதுக்காக அப்ப காசு குடுத்து வாங்காததுல பண்ண முடியாதுன்னுலாம் அர்த்தம் கிடையாது. பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஸ்ப்ரிங் பூட்ல ஸ்ப்ரிங் பூட் இனிஷியலைசர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ம். ஆ இனிஷியலைசர் ஸ்ப்ரிங் பூட் இனிஷியலைசர்ன்னு டைப் பண்ணுங்க கூகுள்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். start.spring.io. இனிமேட்டு நீங்க ஒரு பேக் எண்ட் டெவலப்பர். எத ம். பார்த்தாலும் அதோடைய யுஆர்எல்ல பார்க்கணும். என்ன ம். யுஆர்எல் இருக்கு, அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க இதே மாரி நான் அதெல்லாம் உங்களுக்கு போக போக சொல்றேன். நீங்க ஒரு ஐசிஐசிஐ பேங்க்குக்கு போறீங்க. இப்ப சும்மா ஐசிஐசிஐ பேங்க்குடைய லாகின்னு போட்டு அத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒண்ணு வருதுன்றதுக்காக அத கிளிக் பண்ணி போயிடக்கூடாது. அந்த ம். யுஆர்எல் ம். வேலிடான யுஆர்எலா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போகணும். அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பேக் எண்ட்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முடிஞ்ச ஹேக்கிங்க்கு நெக்ஸ்ட் லெவல்ல இத நான் எடுத்துட்டு போறேன். ஓகே, ஓகே. ஹேக்கிங்கிறது அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அது ஒரு பெரிய டாபிக். அதெல்லாம் வருஷக்கணக்குல கத்துக்கணும். சைபர் செக்யூரிட்டி, ஹேக்கிங்லாம். எனக்கு ஓரளவுக்கு அத பத்தி ஐடியா இருக்கு. நம்ம அத பத்தியும் வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அது வந்து ஃபுல் ஆல் டுகெதர் டிஃபரண்ட். அதோடைய வொர்க்கிங் இதுவே வேற. ம். நெட்வொர்க்குங்கிறது தனி வொர்க் ஸ்ட்ரீமு. டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது தனி வொர்க் ஸ்ட்ரீமு. பேக் எண்ட் டெவலப்மென்ட்ங்கிறது தனி வொர்க் ஸ்ட்ரீமு. ஃப்ரண்ட் எண்ட் ம். டெவலப்மென்ட்ங்கிறது தனி. சைபர் செக்யூரிட்டிங்கிறது தனி. இது எல்லாமே தனித்தனி. ஓகேங்களா? ஓகே. ஆனா எல்லாத்த பத்திய நாலேட்ஜும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது, நம்மளால எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஈஸியா, சூப்பரா லிங்க் பண்ணி நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும். அதான் என்னோட ஐடியா. நான் எப்பயுமே அத தான் பிரிஃபர் பண்ணுவேனும் கூட. ஓகே, ஓகே. சரி. இப்போ ஸ்ப்ரிங் பூட் இனிஷியலைசருக்கு போவோம். போன உடனே இங்க இந்த மாரி ஒரு பேஜ் காட்டுது. இதுல வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரேடல் ப்ராஜெக்ட்டா, கிரேடல் காட்லினா, மேவனான்னு கேக்குது. நீங்க எத ம். வேணா குடுக்கலாம். மேவன் குடுத்தாலும் ஓகே. இல்ல கிரேடல் குடுத்தாலும் ஓகே. நெறைய இடங்கள்ல வந்து மேவன் யூஸ் பண்றாங்க. பட் மேவன் அப்டின்னா என்ன? கிரேடல்னா என்ன? அப்டிங்கிறதெல்லாம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இது எல்லாமே ம். வந்து அந்த ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்றதுக்கான வெர்ஷன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த ஓகே. ப்ராஜெக்ட்ட வந்து பில்ட் பண்ணணும். நீங்க பில்ட் பண்ணி அந்த ஜார கிரியேட் பண்ணணும் இல்லையா? ம். அத வந்து டைரக்ட்டா ஜாவாவுடைய டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும்.
நெறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம்பா. இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு அதுக்கு ஒரு டூல கண்டுபிடிச்சாய்ங்க. அதுதான் இந்த கிரேடில் மேவனுங்கிற டூல்லாம். ஓகே, ஓகே. ஸோ ஜாவா ப்ராஜெக்ட்டயே நீங்க பில்ட் பண்ண வேணாம். இது பில்ட் பண்ணி குடுத்துரும். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து இத்தன வெர்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து கிரேடில்ல சூஸ் பண்ணியிருக்கேன். கிரேடில் குரூவிங்கிறது ஒரு லாங்குவேஜ் ஆக்சுவலா. இப்ப எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு லாங்குவேஜோ, குரூவிங்கிறது அந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ம். இந்த கிரேடில் குரூவிய நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்து ஸ்ப்ரிங் பூட்டோட வெர்ஷன்ஸ். இப்ப எப்படி ஜாவாக்குலாம் வெர்ஷன் இருக்கோ, ஸ்ப்ரிங் பூட்டோடைய ஃப்ரேம் ஒர்க்க மேனேஜ் பண்ற பிவோட்டல்ங்கிற கம்பெனி அப்பப்போ ஒரு வெர்ஷன ரிலீஸ் பண்ணுவாங்க. புதுசு புதுசா ஃபீச்சர்ஸ்லாம் அதுல ஆட் பண்ணுவாங்க. ம். இல்ல ஏற்கனவே இருக்கிறத நல்லபடியா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாரி நெறைய வேலைகள பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமான்னு கேட்டேன்னா, அதெல்லாம் முக்கியமான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இப்ப எது உங்களுக்கு லேட்டஸ்ட்டா இருக்கோ அத போட்டுங்க. இப்போதைக்கு நான் இங்க 3.3 எனக்கு அதுவே பை டிஃபால்ட் செலக்ட் பண்ணி காட்டுது. அதனால அத சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்க எந்த லாங்குவேஜ்ல வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஜாவால இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், காட்லின்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், குரூவில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பை டிஃபால்ட் நம்ம ஜாவாக்கு போறோம். ஓகே. அதுக்கு அடுத்து ப்ராஜெக்ட்டோடைய குரூப். ப்ராஜெக்ட்டோட குரூப் அப்டின்னா என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து அந்த இந்த கம்பெனில அவங்க பேர் என்ன? ம், ம். தமிழ் ஸ்கூலுக்காக தானே நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ம். நம்ம எந்த கம்பெனில இருந்து பண்ண போறோம்னா, ஆம்சிகார் அப்டின்ற கம்பெனில இருந்து பண்ண போறோம். இது ம். வந்து தமிழ் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால, இதோடைய ஆர்டிஃபாக்ட் நேம் வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த குரூப் வந்து என்ன இந்த குரூப்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுங்களா? இது வந்து எந்த கம்பெனிங்கிறத குறிக்கிறது. ம். எந்த குரூப் ஆஃப் பீப்பிள் இத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆர்டிஃபாக்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டோட பேரு. சாரி ஆர்டிஃபாக்ட்ங்கிறது வந்து ப்ராடக்ட்டோட பேர்ல. நேம்ங்கிறது தான் ப்ராடக்ட்டோட பேரு. ஆர்டிஃபாக்ட்ங்கிறது அந்த குரூப்புக்குள்ளார அந்த இத தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்கான இது. ஆம் இதுல நம்ப என்ன குடுக்கலாம்? ஆர்டிஃபாக்ட்ங்கிறதும், நேம்ங்கிறதும் ஒரே மீனிங்ல தான் அது எடுத்துக்குது. சரி ஓகே. இப்ப நம்ம குடுக்க வேண்டியது வந்து அவங்க பேர் என்ன? ஐயோ! ஆ தமிழ் ஸ்கூல். இதான் நம்மளோட ப்ராஜெக்ட் பேர். இத வந்து ஸ்மால் லெட்டர்ல குடுத்துக்கலாம். டெமோ ப்ராஜெக்ட். ஆ இது வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. ம். பேக்கேஜ் நேம். இதே தான் பேக்கேஜ் நேமா தான் இருக்க போது. பேக்கேஜ் ம். நேம்னா நான் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜாவாவோட வெர்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜாவால நெறைய வெர்ஷன்ஸ அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜாவாவோட 22 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ம். ஜாவாவோட 21, 17 நெறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து 21 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ம். அதே மாரி இந்த ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இத ஜாரா ரன் பண்ணணுமா? வாரா ரன் பண்ணணுமான்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஜாரானா, வாரானா என்ன அர்த்தம் அப்டின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி எல்லா ஃபைலையும் மொத்தமா சேர்த்து ஒரு ஜிப்ன்னு மாத்தணும் இல்லையா? ம். அந்த ஜிப் ஃபார்மேட் பேர் தான் நான் ஜார்ன்னு சொன்னேன். ஜாவாவ பொறுத்தவரைக்கும். ஓகே. ஜாவா ஆர்க்கைவ் ஃபைல்ஸ். வாருங்கிறதும் அதே மாரியான ஒண்ணு தான். வாருங்கிறதுல கொஞ்சம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஜார்ங்கிறதுல கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடு. பட் இப்போ மேக்ஸிமம் 90% எல்லாருமே வந்து ஜார் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பேக்கேஜிங் வந்து ஜார்ன்னே சூஸ் பண்ணிக்கங்க. ஓ இந்த விஷயம் இப்ப நான் இதுல இங்க சொன்ன எல்லாமே புரியுதுங்களா? இது ஒவ்வொரு பாயிண்ட் என்னங்கிறது. ம். ம். புரியுது. அதுக்கடுத்து டிபெண்டன்சிஸ். இப்ப டைம் பாத்துங்க 9:50. டிபெண்டன்சிஸ் இதுல வந்து இப்போ இந்த ஜாவா நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஸ் பிவோட்டல் வந்து நெறைய விஷயங்கள இந்த மாரி ஈஸி பண்ணி நெறைய அந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ளார நெறைய இது வச்சிருக்காங்க. ம். அது மொத்தமும் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அது வந்து அதுவே ஒரு 4 ஜிபிக்கு போயிடும். அப்போ ம். எனக்கு ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பண்ண போறதில்ல. நம்பளுக்கு தேவை ஆமா. ஒரு ரெஸ்ட் வெப் சர்வீஸ் தான். ஒரு வெப் ம். சர்வீஸ் தான் பண்ண போறோம். அத தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எனக்கு எல்லா விஷயமும் வேணாம். எனக்கு அது மட்டும் தான் வேணும்ங்கிறதுனால, உனக்கு என்ன டிபெண்டன்சி வேணுமோ, அந்த டிபெண்டன்சிய மட்டும் நீ வச்சுக்கலாம். இப்போ உன்னோட டிபெண்டன்சி என்ன? வெப் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறோம் இல்லைங்களா? ம். ஸோ அதனால ஸ்ப்ரிங் வெப்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். இந்த டிபெண்டன்சிய மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல என்ன எழுதியிருக்குன்னு கீழ படிச்சு பாத்துக்கங்க. பில்டிங் எ வெப் இன்க்ளூடிங் ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன் யூசிங் எ ஸ்ப்ரிங் எம்விசி. இதெல்லாம் என்ன? இந்த டெர்ம்லாம் என்னங்கிறத நம்ம அப்புறம் பொறுமையா சொல்லலாம். யூசஸ் அபாச்சி டாம்கேட் ஆஸ் அ டிஃபால்ட் எம்பெடட் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு டெர்ம் இருக்கு. இதையும் நம்ம பின்னாடி என்னன்னு பார்க்கலாம். பட் ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்றதுக்கு இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டைம் லீஃப்ங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, HTML இதெல்லாம் CSSலாம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வெப் ம். சாக்கெட்ங்கிறது இது ஒரு இதுக்காக அது வந்து சாக்கெட் புரோகிராமிங் டைரக்ட்டா எழுதுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாரி இதுக்கு நெறைய டிபெண்டன்சிஸ் அவங்களே வந்து எல்லாத்தையும் குடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ம். பண்டில்டு பேக்கேஜா இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வெப்ன்னு நீங்க ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். இது உள்ளார ஒரு 100 லைப்ரரிய அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. ம். அது ஒவ்வொன்னுத்தா போய் நீங்க தேடிட்டு இருந்தா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான வேலையா இருக்கும் இல்லையா? ம். அத தான் இவங்க வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட்டரா வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ம்.
அத ஒரே ஒரு டிபெண்டன்சி நீங்க ஆட் பண்றது மூலியமா, கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 100 லைப்ரரி உங்களுடைய 100 ஜார் வந்து உங்க இடத்துல டவுன்லோட் ஆயிடும் லோக்கல்ல. ம். இத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 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 ரியலா ஒரு ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றத பாருங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஃப்ரேம்வொர்க் மூலியமா 9:50 இப்ப டைமு. ம். எங்க இந்த ஜெனரேட்? இங்க கீழ ஜெனரேட்ன்னு ஒரு பட்டன் இருக்கு. இத ம். கிளிக் பண்ணி ஜெனரேட் பண்ணீங்க. ஜெனரேட் பண்ணது எனக்கு இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜிப் ஃபைல்ல டவுன்லோட் ஆயிருக்கு. ம். அத டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது இப்ப என்னோட இதுல ஓப்பன் ஆயிடுச்சு. எங்க ஓப்பன் ஆயிருக்கும்னா, டவுன்லோட்ல ஓப்பன் ஆயிருக்கும். ஏன்னா டவுன்லோட் பண்ணது நான் இங்க தானே இந்த ஜிப் ஃபைல் இருக்கு. ஸோ அங்க தான் வந்து டவுன்லோட் பண்ணேன். அதனால இது எனக்கு டவுன்லோட்லயே இருக்கு. ஓகேவா? ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஆமா. அப்புறம் அது எங்க இருக்குன்னு தேடக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் தெளிவா சொல்றேன். அது டவுன்லோட் ஆயிடுச்சு. இது டவுன்லோட் ஆன இடத்துலருந்து நான் அன்சிப் பண்ணதுனால, அது டைரக்ட்டா டவுன்லோடுங்கிற ஃபோல்டர்லயே வந்துருச்சு. இப்ப நீங்க விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்றவீங்க, எங்க அன்ராப் பண்றீங்களோ அந்த ஃபோல்டர்ல போய் விழும். ம். இப்போ இது இங்கேயே எனக்கு விழுந்திருக்குன்றதுனால, நான் இங்கருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நீங்க ப்ராஜெக்ட் இப்போ ஓப்பன் குடுக்கும்போது, எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்க அங்க போய் சூஸ் பண்ண முடியும். ம். இப்ப இத டவுன்லோட் பண்ணி அந்த தமிழ் ஸ்கூலுங்கிற இதுல தான் எனக்கு இருக்குங்கிறதுனால, நான் அங்கருந்து இந்த ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது பில்ட் ஆயிட்டு இருக்கு. கீழ வந்து ஒரு லோடிங் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஆ. இது இப்ப என்ன பண்ணிட்டு பில்டல். இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜார்லாம் ஒரு இடத்துல இருக்கும்ன்ட்டு. ம். ம். எந்த ஜார்லான்னா, இது இப்ப இந்த இந்த வெப் சர்வீஸ செய்றதுக்கு நெறைய ஃபைல்ஸ், நெறைய ஃபோல்டர்ஸ் வேணும். நெறைய விஷயங்கள வந்து அவங்க ஸ்ப்ரிங் பூட்ங்கிறவங்க வந்து ஷார்டன் பண்ணி அவங்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ம். அது எல்லாமே எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ். அந்த லைப்ரரீஸ் எல்லாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. லைப்ரரியா. நீங்க போயிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஓகே. அதெல்லாம் அவங்க வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்க இருந்து அத டவுன்லோட் பண்ணி இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. அது எப்படி அதெல்லாம் எங்க இருந்து எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் வந்து கிரேடில் அப்படின்னு ஒண்ணு பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ம். அந்த கிரேடில்ங்கிறது கணக்குல வருது. கிரேடில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது இங்க டிபெண்டன்சிஸ்ன்னு ஒண்ணு குடுத்திருக்கேன் பாருங்க. ம். இந்த டிபெண்டன்சிஸ்ல தான் நம்ம அந்த வெப்ன்னு ஒண்ணு ஆட் பண்ணோம்ல, ம். அதுதான் இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் இது வந்து இது 2ம் டெஸ்டிங்காக இது வந்து இப்போதைக்கு நம்ம கேர் பண்ண வேணாம் விட்டுருங்க. இத ஒண்ண மட்டும் இப்ப பாருங்க. இந்த ஒரு ஃபைல நீங்க ஆட் பண்ணது மூலியமா, இங்க இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்ல பாருங்க எவ்வளவு வந்து ஆட் ஆயிருக்கு. ம். நீங்க ஒரு வெப் சர்வீஸ ரன் இவ்வளவு பண்றதுக்கு வந்துட்டு. இவ்வளவும் தேவை. ஓ. எல்லாமே பாருங்க ஒவ்வொரு ஜார். தனித்தனி ப்ராஜெக்ட்ன்னு அர்த்தம். இது எல்லாமே ம். தனித்தனி ப்ராஜெக்ட்டா யார் பண்ணி வச்சிருக்கா? இந்த ஓஆர்ஜிங்கிறது ஓஆர்ஜி ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ன்னு இருக்கு பாருங்க. நான் என்ன சொன்னேன்? இந்த ஓஆர்ஜிங்கிறது கம்பெனியோட அந்த ஆர்கனைசேஷன். ம். அந்த நம்ப பேர் வைக்கும்போது வச்சோம்ல, ம். அந்த ஆர்டிஃபேக்ட் நேம் உங்களோட ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா? சிக்கார்ன்னு வச்சோம்ல. ஆமா. com.சிக்கார். அதுக்கு பதிலா இவங்க org.spring frameworkன்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ அவங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இது. அவங்க வந்து அத ப்ராஜெக்ட்டா கிரியேட் பண்ணி, அத வந்து ஜாரா கன்வெர்ட் பண்ணி ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ம். அத வந்து மேவன் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேவன் சென்ட்ரல், கூகுள் சென்ட்ரல்னு 2 ரெபாசிட்டரி இருக்கு. இப்ப நம்ம எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் GitHubல வைக்கிறோம். ம். GitHubல வெறும் கோடா தான் சோர்ஸ் கோட் தான் வைக்கிறோம் இல்லையா? ம். இவங்க வந்து ஒரு ஜாராவே அத கன்வெர்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த கிரேடல்ங்கிறது என்ன பண்ணும்னா, இந்த ஃபைல் எல்லாத்தையும் ஃபெட்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களோட லோக்கல்ல இப்போ வச்சிருச்சு. ம். உங்களோட பாத்ல இப்ப அது எல்லாமே இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இருந்தா தான் நீங்க அந்த இத ஆக்சஸ் பண்ண முடியுமே. ஓகே. அப்ப அத அங்கருந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்க லோக்கல்ல குடுக்குற வேலைய யார் பார்க்கணும்னா, கிரேடல்ங்கிறது தான் பார்க்கணும். ம். கிரேடல் இல்ல மேவன் 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க பார்ப்பாங்க. இவங்க பேர் வந்து பில்ட் டூல்ன்னு சொல்லுவாங்க. பில்ட் டூல் ஆர் டிபெண்டன்சி மேனேஜ்மென்ட் டூல். ம். ஏன்னா இவங்களோட வேலை 2. ஒண்ணு ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவங்க பார்த்துப்பாங்க. இன்னொன்னு ப்ராஜெக்ட்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒரு இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க லோக்கல்ல வைக்கிறது, கொள்றதுன்னு எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. ம். ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி பார்த்துப்பாங்கன்னா, அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் வேணும். இத எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு சொல்லணும். இப்ப இந்த இடத்துல நான் இங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லியிருக்கேன். 1 சொன்னதுக்கே எனக்கு வந்து 100 எடுத்துட்டு வந்து குடுத்துருச்சு. ம். இந்த மாரி நான் ஒரு வேளை இந்த ஃபெசிலிட்டி இல்லன்னு வச்சுக்கங்களேன், நான் 100த்தையும் தனித்தனியா சொல்ல வேண்டியிருக்கும். ம். இத தான் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ங்கிறவங்க ஈஸி பண்ணிட்டாங்க. இவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீ வெறும் இந்த ஸ்டார்ட்டர மட்டும் போடு. இதுக்கு தேவையான லைப்ரரீஸ் என்னென்னவோ அத நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் உனக்கு. நீ ஏன் அத பத்தி கவலைப்படுற?" அப்படிங்கிற வேலைய அவங்க பார்த்துட்டாங்க. ம். இது ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ங்கிறத ஆல்ரெடி பார்த்துருச்சு.
அதே மாதிரி ரெபாசிட்டரிஸ்ங்கிறதுல எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறத போட்டிருக்கு. மேவன் சென்ட்ரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு கிட்டப்ங்கிறது எப்படி வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்பேஸோ, அதே மாதிரி மேவன் சென்ட்ரல் அப்படின்னே ஒரு இடம் இருக்கு. இந்த சென்ட்ரல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? மேவன் சென்ட்ரல்னு. ம். இந்த மேவன் சென்டர் ரெபாசிட்டரின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்க போணும். இந்த மேவன் சென்டர் ரெபாசிட்டரி உள்ளார எல்லா இந்த லைப்ரரி எல்லாமே இங்க இருக்கு. இந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க லைப்ரரி எல்லாமே இங்க இருக்கு. ம். அப்போ இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல இத குடுக்குது. அது யார் பண்ற வேலை? கிரேடல் பண்ற வேலை. பண்றால. அவ்வளதான். அதான் அந்த விஷயம். அது அப்போ எங்கேருந்து எடுக்குது? இங்கேருந்து எடுக்குது. எது ம். எடுக்குதுங்கிறது இந்த டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷன் மூலியமா அது தெரிஞ்சுக்கிட்டு அது எடுக்குது. இத மட்டும் புரிஞ்சுக்கங்க. ம். மத்தபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாவாவோட வெர்ஷன் நம்ம அங்க சூஸ் பண்ணோம்ல. ஜாவா 21ன்னு சூஸ் பண்ணோம். அது வந்திருக்கு. குரூப் வந்து com.sicarன்னு போட்டோம். அது வந்திருக்கு. இந்த ம். ப்ராஜெக்ட்டோடைய டிஃபால்ட் வெர்ஷன் வந்து இப்ப 0.0.1ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்னா தமிழ் ஸ்கூலோட ப்ராஜெக்ட் பை டிஃபால்ட். இப்ப நான் ம். என்ன பண்ணுவேன், அடுத்து ஏதாவது ஒண்ணு ஆட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் விஷயத்த ஆட் பண்ண போறேன். அதுக்கு அடுத்து அத வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து நான் எம்ப்ளாயி ஆட் பண்ண போறேன்னா, இங்க போய் நான் வெர்ஷன மாத்திப்பேன். ஓகே, ஓகே. புது புது வெர்ஷனா தான் குடுப்பேன். ஏன்னா, அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜார் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஓகே. அவ்வளதாங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்போ இத கிரேடுல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? build.gradle என்ன? கிரேடுல்னா என்ன? அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுல ம். முக்கியமான ஒரு ஃபைல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது build.gradle. அது உள்ள தான் எந்தெந்த இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண போறோங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ம். ஓகே. இப்போ இது எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம ஒரு கோடு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஏற்கனவே அவங்க என்ன குடுத்தாங்களோ அத அப்படியே வச்சிருக்கோம். அவ்வளதான். ம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் உள்ளார மெயின்னு ஒண்ணு இருக்கா? இது உள்ளார ம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃபோல்டர் இருக்கு. ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ரிசோர்ஸ்ங்கிறது என்னன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஜாவாங்கிற ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது ஒண்ணு வந்து பார்த்தீங்களா? இது பேர் தான் பேக்கேஜ் நேம். ம். com.sicar.tamil school அப்படின்னு ஒரு பேக்கேஜா கிரியேட் ஆயிருக்கு. இந்த பேக்கேஜ் நேம்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஜாவா ஃபைல்ஸ நீங்க உங்க லோக்கல்ல குரூப் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா, உங்களுக்கு ஈஸியா ஆர்கனைசேஷனுக்காக தான். வேற ம். எதுக்கான காரணமும் இல்ல. இப்போ அத நான் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு வந்து தமிழ் ஸ்கூல் அப்ளிகேஷன்னு ஒரு மெயின் இப்ப ஜாவால யூசுவலா வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் போடுவோம்ல. ம். அந்த மாரி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு பை டிஃபால்ட்டாவே அங்க இந்த மாரி குடுத்துருவாங்க. இந்த ம். கோட நாம எழுதல. அவங்களே எழுதி குடுத்துட்டாங்க நமக்கு. ஓகே. இப்போ அந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதெல்லாம் இங்க இருக்கு. அங்க இருந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட இனிஷியல் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. ரன்னு அப்படின்னு போட்டு இந்த மாரி ஒண்ணு போட்டு ஆரம்பிச்சுடுறாங்க. இத ம். பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களோட சர்வர் லிசன் பண்றதுக்கு தயாராயிடும். ஓகே. இப்போ இங்க ரன் சிம்பல்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இங்க இல்ல இங்க 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல. நீங்க கிளிக் பண்ணி ரன்னுன்னு குடுங்க. ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுது. இந்த ம். லைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணுது. ஆக்சுவலா அந்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இது இருக்கும். என்னடா இது? ஓகே. இது பார்க்கலாம். ஏதோ லிங்கேஜ் எரர்ன்னு ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் வெர்ஷன் ஏதோ ஜாவா வெர்ஷன்ஸ்ல ஏதோ தப்பா இருக்குன்னு நெனைக்கிறேன். எக்ஸிகியூஷன் ஃபெயில்ட் ஃபார் டாஸ்க்கு ஜேடிகே. ஐயோ! என்னன்னு தெரியலையே. பார்க்கலாம். கிரேடல் வெர்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்குறேன். சரி கிரேடல் இல்ல. அது பேர் என்ன? ஜாவா வெர்ஷன் நான் செக் பண்ணணும். ஜாவா வெர்ஷனுக்கு ஜாவாவோட இது ப்ராஜெக்ட் 20ல இருக்கு. ஓப்பன் ஜேடிகே வெர்ஷனா மாத்திட்டேன். கிரேடல்ல கிரேடலோட ஜேவிஎம்னு ஒண்ணு இருக்கு. ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இத நான் ஃபர்ஸ்ட் ஜாவா சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ ம். ஜாவாவுடைய பேக்கேஜ் அந்த ஜாவாவோட வெர்ஷன்ஸ்லாம் சொன்னேன்ல. ஆ ம். இந்த சர்வர் கூட கனெக்ட் பண்றதெல்லாம் ஜாவாட்ட தான் இருக்கு கோட் ஸ்டில். அது ஈஸி பண்ணி தான் ஸ்ப்ரிங் பூட் குடுத்துருக்காங்க. அவங்க ஒண்ணும் புதுசா சர்வர் கூட எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறதெல்லாம் எழுதல. ம். அப்போ இது எல்லாமே ஒர்க் ஆகணும்னா, ஜாவாவோட வெர்ஷனும் நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட்டா பக்காவா மேட்ச் ஆகணும். ம். ஸோ அதுக்கான வேலைய தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் இங்க சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஜேவிஎம் கிரேடுலயும் வந்து ஜேவிஎம் இந்த ஜேவிஎம் வெர்ஷன் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அது எங்கே போய் சொல்லணும்னா செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா பில்ட் அண்ட் எக்ஸிபிஷனில் கிரேடுன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லை கிரேடுலாம் இங்கே டேரெக்டாக டைப் பண்ணிங்கனாலே இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ, இதை சொல்லிட்டாச்சா? அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்டோடைய ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். இதுக்கான கோடு வந்து என்னன்னா, இங்கே போயிட்டு ஃபைலில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினா இங்கே வரும். இங்கே வந்தீங்கனாலும் இது என்ன எஸ்டிகே வெர்ஷனில் இருக்குன்னு காட்டும். ப்ராஜெக்ட் வந்து நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். டிஃபால்ட் வெர்ஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ். நான் எஸ்டிகேவோட டிஃபால்ட் கோடு லாங்குவேஜ் லெவல் வந்து எஸ்டிகேவோட லெவலே எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எல்லாரும் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண தேவையில்லை. என் சிஸ்டத்தில் இது கேட்குது, உங்கள் சிஸ்டத்தில் மேபி கேட்காது. அதே மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் ஜாவா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஜாவா 8 மட்டும் வச்சுருக்கீங்கன்னா ஜாவா 8 மட்டும் வச்சு அங்கே நீங்கள் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணும்போது ஜாவா 8 வச்சு கிரியேட் பண்ணிங்க. ஓகேவா? ம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து திருப்பி நான் அடுத்த ரன் பண்ணும்போது எனக்கு இந்த ஏற்கனவே பண்ண எந்த பிரச்சனைகளையும் எனக்கு வேண்டாம். புதுசாக நான் நல்லா கரெக்டான ஒரு இதுவாக ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால க்ளீன் பண்ணிட்டு ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே இதெல்லாமே வந்து கிரேடலோட டாஸ்க். இது எங்கே நான் போய் ஆக்சஸ் பண்ணங்கிறத பார்த்துக்குங்க. இதோ இங்கே இருக்குல்ல கிரேடல்னு ஒன்று சைடில் இருந்துச்சு. ம். அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த விண்டோ வந்தது. இதில் இந்த பில்டுங்கிற ஒரு இது இருக்கு. அது உள்ளார பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாஸ்க் வந்து கிரேடல் பண்ணுது. உங்களோட ஜாரை பில்ட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த 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 வேலைகள்லாம் தான் ஆக்சுவலாக கிரேடலுங்கிறது. நம்ம ஏன் பில்டு டூல்னு சொல்கிறோம்னா இந்த பில்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் அது பார்க்குது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு டாஸ்க்னு சொல்லுவாங்க. ம். கிரேடல் டாஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ க்ளீன் பண்ணுற டாஸ்க்கை நான் ரன் பண்ணுறேன். இப்போ அது என்ன பண்ணணும்னா எது எதெல்லாம் தேவையில்லாத இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி விட்டுரும். ம். அது வந்து நிறைய விஷயங்களை கேட்ச் பண்ணி வச்சிருக்கும். சில விஷயங்களை ஏதோ பண்ணும். இப்போ அது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா திருப்பி ஒரு தடவை கிரேடில் ரன் பண்ண போறேன். இது என்ன ரொம்ப கடுப்புது. எங்க எடுத்து வைக்கிறது? சரி, ஓகே. டெர்மினல்ல இது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இந்த கமாண்ட் எல்லாம் இப்போதைக்கு சும்மா நான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிரேடல்கிட்ட சொல்லி க்ளீன் பில்டுக்கு நான் இங்கே போயிட்டு யூஐ மூலியமா பண்ணேன் இல்லையா, ம். அதை நான் டெர்மினல் மூலியமாவும் ஈஸியாக பண்ணலாம். நான் யூஸ்வலாக டெர்மினலில் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் இங்கே போய் பண்ணாலும் சரி, இங்கே போய் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே விஷயம்தான். நீங்கள் வந்து யூஐலே பார்த்துங்க இப்போதைக்கு டெர்மினல் பக்கம் போவேனா. ஏன்னா இவங்களுக்கு மேக் சிஸ்டம் யூசருக்கு இந்த கமாண்ட் இந்த கிரேடுங்கிறது வேற இடத்துல இருக்கும். விண்டோஸ் யூசருக்கு வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அவங்களுக்கும் இது உங்களுக்கும் வேற வேற மாதிரி. அதனால நான் அதை குழப்ப விரும்பல. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிரேடுங்கிறதுல எடுத்து இங்க இருக்கிறதுல க்ளீன் பண்றதை மட்டும் எப்படின்னு கத்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே, ஓகே. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பில்டு சக்ஸஸ் ஆயிடும் தான் நினைக்கிறேன். இன்னும் இது சக்ஸஸ் எங்கேயோ ஏதோ தப்பா நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். Java runtime class version of this file up to 64. Okay. Open JDK execution failed for task. Try. ரன் வித் ஸ்டாக் ட்ரேஸ் கொடுத்து பாருங்க ஏழுமலை. இது ஏதோ ஜாவா வெர்ஷன் தான் மிஸ் மேட்ச் தான் தப்பு சொல்லுது. நம்ம ஜாவா 21 வச்சிருக்கோம். இதுல என்ன இது போட்டிருக்கீங்க? 20 போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. போட்டிருக்கேன். 21க்கு மாத்துங்க. 21க்கு மாத்தி பார்க்கலாம். இது ஒரு வேலை செய்யலாம். ஏற்கனவே 21ல தான் வச்சிருந்தேன். அதுல தப்பு சொல்லிச்சுன்னு தான் ஆக்சுவலா 20 மாத்தினேன். சரி பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து வெர்ஷன் மிஸ் மேட்சாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சும்மா நம்ம போகிற போகிற எக்ஸ்பீரியன்ஸாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிங்கேஜ் எரர் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா கிரேடுலையும் உங்களோட ஜாவாவே லிங்க் பண்ண முடியல. உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களோட கோடில் ஒன்று இருக்குது, இந்த வெர்ஷன்ஸ்லாம் சரியாக மேட்ச் ஆகலை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். வேறு எதுவும் பெரிய காரணமாக இருக்காது. ஆனால் நான் கமாண்ட் லைன் மூலிமா பண்ணும்போது அது ஒர்க் ஆச்சு. ஏன்னா அப்போ கமாண்ட் லைன் மூலிமா பண்ணும்போது கரெக்டான ஜாவா வெர்ஷன் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால அது ஒர்க் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வேற.
ம். ரன் ஆயிடுச்சு. ம். ஆ. ஆ. இப்போ இதுல ரன் ஆயிருக்கிறதுல என்னென்ன கமாண்ட்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. ஸ்டார்டிங் தமிழ் ஸ்கூல் அப்ளிகேஷன் யூசிங் ஜாவா 21 வெர்ஷன் வித் பிட். பிட்னா ப்ராசஸ் ஐடின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கரெக்டா? ஹலோ, ஆமா. கரண். ஆமா ஆமா. நீங்க ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்றீங்க அப்படின்னா ப்ராசஸர் என்ன பண்ணும்னா இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்னா அது எங்க ரன் ஆகும்? மெமரியில தானே ரன் ஆகும், ரேம்ல. ம். ஆமா. அதுக்கு மெமரி ஸ்பேஸா ரன் பண்ணி கொடுக்குறதுக்கும் இது ஒரு ப்ரோக்ராம்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஜாவா அந்த ஓஎஸ் புரிஞ்சுக்கும். ம். அப்போ இந்த ஓஎஸ் என்ன பண்ணும்னா, ஏன்னா ஓஎஸ் நீ இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து 100ல இருந்து 200க்குள்ள இருக்கிற மெமரி எல்லாத்தையுமே வந்து ரைட் பண்ண போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு வேரியபிள் ஏக்காக அது எங்க போய் அப்ப மெமரி எடுக்கும்? 100ல தான் போய் கரெக்டா எடுக்கும். ம். அப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா முதல்ல ஓஎஸ் கிட்ட அந்த ப்ரோக்ராம் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ஓஎஸ் தான் வந்து அலோகேட் பண்ணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் இருக்கிற மெமரியை இந்த ப்ரோக்ராம் ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அலோகேட் பண்றது ஓஎஸ் தான் பண்ணும். அதனால தான் நீங்க 10 ப்ரோக்ராம் ரன் பண்ணா கூட கரெக்டா வேணா ஒருத்தங்க எழுதின மெமரியை போய் இன்னொருத்தங்க அப்போ மாத்தி எழுதிடக்கூடாது இல்லையா? ம். இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இதே மாதிரி இன்னொரு 10 அப்ளிகேஷன் என்னோட கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுது. இந்த இந்த ஸ்டிக்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன், வாட்ஸ்அப்னு ஒரு அப்ளிகேஷன், ஐட்டம்னு ஒரு அப்ளிகேஷன், எல்லா அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இதுவும் 100ல போயிட்டு ஏங்கிறத ஸ்டோர் பண்ணுது, இதுவும் 100ல போய் ஏங்கிறத ஸ்டோர் பண்ணுது. இது 80ன்னு ஸ்டோர் பண்ணும், இது 90ன்னு கூட ஸ்டோர் பண்ணும். ம். அப்போ இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா ஓஎஸ் தான் இது எல்லாத்தையுமே தலையிட்டு அதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ அப்போ ஓஎஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த அப்ளிகேஷனுங்க நீங்க ரன் பண்ற அப்ளிகேஷனை ஒரு ப்ராசஸா கன்வெர்ட் பண்ணிடுது. அதுக்கான மெமரி ஸ்பேஸ் அதை அலோகேட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த மெமரி ஸ்பேஸ் பேர் வந்து ஹீப் மெமரி. ஹீப் ஹீப் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு இந்த டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இனிஷியலாக கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெமரி வந்து இந்த ஓஎஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு மெமரி அலோகேட் பண்ணுது. அந்த மெமரி அலோகேஷன் பேர் ஹீப் மெமரி அலோகேஷன். இப்போ இந்த ஓஎஸ் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த ஐடி அது வந்து அது ஏன்னா ஓஎஸ் ஞாபகம் வச்சுக்கணும்ல, இந்த ஐடி இருக்கிற அப்ளிகேஷனுக்கு ஆல்ரெடி நான் 100ல இருந்து 200 வரைக்கும் இருக்கிற மெமரியை யாருக்குமே அலோகேட் பண்ணிட்டேன் அப்படிங்கறது அது ஒரு மெயின்டைன் பண்ணிட்டே வரும் ஒரு ரெக்கார்டு. அப்போ இந்த அப்ளிகேஷன் பேரு, இந்த அப்ளிகேஷனுக்கான ஐடி என்ன? இந்த ஐடி. இதை யார் கிரியேட் பண்ணிருக்கா? ஓஎஸ் கிரியேட் பண்ணிருக்கு. எது கிரியேட் பண்ணிருக்கு? இண்டிவிஜுவலா இந்த அப்ளிகேஷனை அது ட்ராக் பண்றதுக்காக கிரியேட் பண்ணிருக்கு. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளவு மெமரி எடுத்திருக்கு, இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்போ ஃபினிஷ் ஆயிருக்கு, எல்லா விஷயத்தையுமே ஓஎஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ஓஎஸ்ங்கிறது என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜர் தான். ஸோ உங்களோட இதுல என்னென்ன அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதோ எல்லாத்துக்குமே அதுக்கிட்ட ஐடி இருக்கும். யார் யாரு எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த மெமரி யூஸ் பண்ணுதுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படி இருக்கும். அப்பதான் என்ன ஆகும்னா, நீங்க இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு இப்போ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க ஏங்கிறது 8ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னா கரெக்டா அந்த ஏங்கிறது 8ங்கிறது அது கிளியர் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணும்னா, நீங்க இங்க இந்த இது அப்போ ஓஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்க க்ளோஸ் பண்ண உடனே ஓஎஸ்க்கு தெரிஞ்சிரும் இந்த பிட் வந்து க்ளோஸ் ஆக போகுது, இந்த ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சிக்னலை வந்து ஓஎஸ்க்கு கொடுத்துரும் இந்த அப்ளிகேஷன். நான் வந்து க்ளோஸ் ஆக போறேன் அப்படின்னு. ஸோ க்ளோஸ் ஆக போறேன்னு அந்த சிக்னல் ப்ராசஸிங் வந்து இந்த சிக்னல் வந்து ஓஎஸ்க்கு போயிட்ட உடனே அந்த மெமரியை ஓஎஸ் கிளியர் பண்ணி விட்டுரும். இது இப்போ ஓஎஸும் இந்த கம்ப்யூட்டரும் இந்த ப்ராஜெக்ட் இந்த அப்ளிகேஷனும் பேசிக்கிது பார்த்தீங்களா? நான் வந்து இப்போ க்ளோஸ் ஆகுறேன். ஏன்னா க்ளோஸ் ஆகும்போதும் சொல்லணும், கிரியேட் ஆகும்போது சொல்லணும். அப்பதான் அதுக்கு தகுந்ததெல்லாம் ஓஎஸ் பண்ணும். ஏன்னா மெமரி அலோகேட் பண்ற வேலையை ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்ளிகேஷனே பண்ணிக்க முடியாது. ஓஎஸ் தான் பண்ண முடியும். அப்போ அந்த 2 பேரும் பேசிக்கணும்ன்ற அந்த டெர்மினாலஜிஸ் பேர் தான் சிஸ்டம் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் கால்னா என்னன்னா, இந்த அப்ளிகேஷன் ஒரு சிஸ்டம் கால் பண்ணுது. எதுக்கு சிஸ்டம் கால் பண்ணுதுன்னா அதோட ஓஎஸ்க்கு சிஸ்டம் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு அர்த்தம். ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் நல்லா புரிஞ்சுதுங்களா? பிட்னா என்ன அப்படின்னா, பிட்னா என்னன்னா ப்ராசஸ் ஐடி. இது யூஸ்வலா நீங்க வந்து பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்னா நெட்வொர்க் மேனேஜர்ஸ். இதுல நம்ம என்னோட ஏதோ ஒன்று இருக்கும். ஐயோ பேரை மறந்துட்டேன். ஆக்டிவிட்டி மானிட்டர். உங்களோட இதுல விண்டோஸ்ல வந்து நெட்வொர்க் இதுன்னு இருக்கும். மேக் மிஷின்ஸ்ல வந்து ஆக்டிவிட்டி மானிட்டர்னு ஒன்று இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி மானிட்டருங்கிறது உங்களோட கம்ப்யூட்டர்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் ஓடிட்டு இருக்கு, அந்தந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லும். புரியுதா? இப்போ ஃபயர்பாக்ஸ்ங்கிறது ஒரு அப்ளிகேஷனா, அந்த அப்ளிகேஷனோட ப்ராசஸ் ஐடி என்ன கிரியேட் பண்ணிருக்கு,
5458ங்கிறது கிரியேட் பண்ணிருக்கு. எந்த யூசர் கிரியேட் பண்ணிருக்காரு? ஏழுமலைங்கிற யூசர் கிரியேட் பண்ணிருக்காரு. ம். அவரோட அது எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணுது, அது எவ்வளவு இதாக யூஸ் பண்ணுதுன்னு எல்லாத்தையும் இங்க பார்க்கலாம். மெமரி பாருங்க. இது இப்போ இந்த ப்ராசஸ் வந்து என்னோட சிஸ்டம்ல அந்த 900 மெமரி இப்போ யூஸ் பண்ணிட்டு 900 MB யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்னோட சிஸ்டம்ல 2 GB தான் மெமரியே இருக்குன்னு வச்சுங்களேன். ம். 1 GB கிட்டத்தட்ட இந்த ஃபயர் ஸ்டோரி இப்போ ஃபயர்ஃபாக்ஸே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்னோட சிஸ்டம் ஸ்லோவா தானே செய்யும். ம். என்னோட இன்டெலிஜ் ஐடியா பாருங்க 3.51 GB யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ம். என்னோட இதுல மொத்தம் இதுல 16 GB இருக்கு. அதுல 3 GB 4 GB இன்டெலிஜாவே யூஸ் பண்ணுது. அப்போ நீங்க 8 GB இருக்கிற சிஸ்டம் தான் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்களால எத்தனை இது வைக்க முடியும்? ஒரே ஒரு இன்டெலிஜா தான் ஒரு நேரத்துல ஓபன் பண்ணாலே கஷ்டம் முக்கு தான் செய்யும். ம். ஸோ அதே மாதிரி அப்போ இதுக்கு இந்த இன்டெலிஜேங்கிறதும் ஒரு அப்ளிகேஷன் தாங்கிறதுனால அதுக்கும் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிருக்கு. இது யார் கிரியேட் பண்ணா இந்த ஐடியா? இது ஓஎஸ். வாய்ஸ். ஓஎஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா அது கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு இதுல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுது. இந்த அப்ளிகேஷன் இவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது, இவ்வளோ சிபி யூஸ் பண்ணுது, இவ்வளோ நெட்வொர்க் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது சொல்லுது. அதெல்லாம் ட்ராக் பண்ணணும்னாலே ஓஎஸ்க்கு வந்து அந்த ஐடிங்கிறது முக்கியம். இது பேர் வந்து ப்ராசஸ் ஐடி இல்ல பிட் ஐடின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஓஎஸ்ங்கிறது தனி சப்ஜெக்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட். அதை பத்தின ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு தேவைங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல புரியும். அந்த மாதிரி இதுல நிறைய இருக்கு. இப்போ இதுல ஒய்ஃபைன்னு ஒன்று ரன் ஆகுதுல, ஒய்ஃபைக்கான ஐடி அதே மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ ஒய்ஃபைங்கிறதும் ஒரு அப்ளிகேஷன் தான், அது ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன். அதுக்கும் ஒரு ப்ராசஸ் ஐடி இருக்கு. அது ரன் ஆகிறதுக்கும் ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒய்ஃபை அதனாலதான் நீங்க அதிக நேரம் போட்டுட்டு இருக்கும்போது உங்களோட சிக்னல்ஸ், உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜ் வந்து சர்ன்னு குறையும். ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் அது பண்ணி தான் ஆகணும். அதுக்கான வேலைகள் நடக்கிறதுனால அதோடைய பவர் வந்து குறைய தான் செய்யும். ஸோ இதுதான் இந்த இது எதுக்கு அப்படிங்கிறது. ஜூம் ரன் ஆகுது, ஜூமோடைய சைஸஸ் இது அப்படிங்கிற விஷயம்லாம் இதுக்கு தான். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்தரா மேட்டர் போகும். இப்போ அடுத்த லைன், நோ ஆக்டிவ் ப்ரொஃபைல் செட் டிஃபால்ட் ப்ரொஃபைல், இது பத்திக்கு வேண்டாம், விட்டுலாம். Tomcat initialized with port 8080. இதான் அடுத்து முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. Tomcat initialized அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிருக்கேன்ல, இது என்ன அப்ளிகேஷன்? ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் கேஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சிஸ்டமும் இன்னொரு சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணணும்னா இங்க இருந்து இது வந்து கொடுக்கணும். இதை வந்து ஒருத்தவங்க லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவங்க கேட்டா இவங்க யாரோ ஒருத்தவங்க கேட்கறாங்கிறதே இதுக்கு புரியும். இது லிசனே பண்ணலன்னா யார் கேட்கறாங்கன்றதே புரியாது இல்லையா? அந்த லிசன் பண்ற கோடெல்லாம் நாம எழுதல, அதெல்லாம் டாம்கேட்னு ஒரு சர்வர்ல எழுதி வச்சிருக்காங்க. அந்த டாம்கேட் சர்வர் பை டிஃபால்ட்டா வந்து இனிஷியலைஸ் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அது எந்த போர்ட்ல ரன் ஆகுதுன்னா 88ங்கிற போர்ட். அந்த போர்ட்ங்கிறது என்னன்னா இந்த டாம்கேட்டோட அட்ரஸ்ன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டரோட அட்ரஸ் என்ன நெட்வொர்க்லன்னு கேட்டா நீங்க எதை சொல்லணும்? ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லணும். இந்த கம்ப்யூட்டர் உள்ளார ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு நான் கரெக்டா போகணும்னா ப்ராசஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்டா பிட் ஐடின்னு சொல்லணும். இப்போ அதுல ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர் வந்து ரன் ஆகுறதுக்கான அந்த சர்வரை போய் நான் ரீச் பண்ணணும்னா எப்படி ரீச் பண்ணணும்னா போர்ட் மூலமா ரீச் பண்ணணும். சர்வர். ஓகே. இந்த சர்வரை ரீச் பண்ணணும்னா இந்த போர்ட் மூலமா தான் ரீச் பண்ண முடியும். ஓகே. ஓகே. இதான் போர்ட் அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ், போர்ட் அட்ரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராசஸ் அட்ரஸ்லாம் கூட உங்களுக்கு ஏதாவது டீபக் பண்றதுக்கு தான் தேவைப்படும். ஆனா இந்த ஐபி அட்ரஸ், போர்ட் அட்ரஸ்ங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால ஃபர்தராவே மூவ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. அதுக்கு அடுத்து ஸ்டார்டிங்கே சர்வீஸ், டாம்கேட் சர்வீஸ் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ இந்த லைன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் இஸ் ரெடி டு லிசன். இந்த சர்வர் மிஷின் வந்து லிசன் பண்றதுக்கு தயாராயிடுச்சு. லிசனிங் பார்ட் வந்து இதுல வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் சர்வ்லெட் இன்ஜின், இதெல்லாம் என்ன, சர்வ்லெட்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இனிஷியலைசிங் ஸ்ப்ரிங் பூட் எம்பெடட் வெப் அப்ளிகேஷன், இதையும் பின்னாடி பார்க்கலாம். ரூட் அப்ளிகேஷன் இனிஷியலைசிங் கம்ப்ளீட்டட். ஓகே, எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு அப்படின்றத காட்டுது. மில்லி செகண்ட்ஸ், 4835 மில்லி செகண்ட்ஸ். டாம்கேட் ஸ்டார்டட் ஆன் போர்ட் 8080 அப்படின்னு சொல்லி வித் கான்டெக்ட் பாத் இப்படின்னு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு வந்திருக்கு. இப்போ இந்த லைன் நீங்க பாத்தீங்கன்னா தான் டாம்கேட் ஸ்டார்டட் ஆன் போர்ட் அப்படிங்கிற லைனை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு கிளைண்ட் கால் கொடுத்து பார்ப்போம். கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ என்கிட்ட வந்து மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் இல்லை, இதை கால் பண்றது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா போஸ்ட்மேன் என்கிட்ட ஒன்று இருக்கு. போஸ்ட்மேனுங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இது ஒரு ரெடிமேட் கிளைண்ட், அவ்வளவுதான். இது எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன், இந்த போஸ்ட்மேன்ங்கிறது மூலமா நீங்க வந்து இந்த சர்வருக்கு காலை மேக் பண்ணலாம்.
எனக்கு இந்த டீடைல கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட்மேன் மூலியமா கேட்க வைக்கலாம். இப்போ இது எப்படி டைரக்டா கேட்கலாம், இதை கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ம். போஸ்ட்மேனுங்கிறது வேற ஒரு தனி அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இது எங்க ரன் ஆகுதுன்னு சொன்னேன், லோக்கல். இப்போ இந்த சிஸ்டம்ல ஒரு இடத்துல இந்த சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஹலோ, ம் அது வந்து 127.0.0.20 இப்படிங்கிறதான் இதோட ஐபி அட்ரஸ். அதாவது இந்த சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கிற ஐபி அட்ரஸ் சொல்றேன். ஓகே ஓகே. இந்த சர்வர் இப்போ இங்க ரன் ஆயிட்டு இருக்குல்ல, இந்த சிஸ்டம்ல இந்த இடத்துல ஒரு ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இந்த சர்வர் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, இந்த டாம்கேட் சர்வருங்கிறது எங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு விர்ச்சுவலா. அதை பத்தி உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா அப்புறம் சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அந்த டாம்கேட் சர்வர் இங்க தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுங்க. ம். அப்புறம் 8080 அப்படிங்கிறது அந்த போர்ட். ஏன்னா ம். அந்த 8080 போர்ட் கொடுத்தாதான் அந்த டாம்கேட் சர்வருக்குள்ள இருக்கிற கரெக்டா இந்த அப்ளிகேஷன் அதை ஐடென்டிஃபை பண்ணும். ம். இந்த அப்ளிகேஷன் அதை ஐடென்டிஃபை பண்ணும். அந்த போர்ட்டையும் கொடுத்தாச்சு. இப்போ அதை ஹிட் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா ஏதாவது ஒன்று வரணும். என்ன வந்திருக்கு, இங்க ஏதாவது வந்திருக்கா? எதுவும் வரல. Sending request. இது ஆக்சுவலா இப்போ ஃபெயில் ஆகணும். நான் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஆனால் இது ஏன் ஃபெயில் ஆகலை? இது தப்பா நடக்குது. இவ்வளோ நேரம் ஆகக்கூடாது. இப்போ இந்த 127.0.0ங்கிறத ரொம்ப ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா, கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலாக தான் இந்த ஹோஸ்ட் நேம் அப்படின்னு ஒன்று. Local host. ம். இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை வச்சு ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்எஸ்னு ஒன்று இருக்கு, டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கான ஈக்குவலண்டான ஐபி அட்ரஸை பை டிஃபால்ட் பிஹைண்ட் த சீன் அது கண்டுபிடிச்சிக்கும். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஆனா ம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மிஷின் கூட நீங்க பேசணும்னா ஐபி அட்ரஸ் மூலியமா தான் பேச முடியும். ஆனா அந்த ஐபி அட்ரஸை நாம ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் அசைன் பண்ணி நடுவுல இன்னொரு சிஸ்டம் வந்து ஞாபகம் வச்சுக்குது. ம். ஸோ நீங்க அந்த பேரை கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து அந்த பேருக்கு ஈக்குவலண்டான ஐபி அட்ரஸை டிரான்ஸ்லேட் பண்ணி அது காலை மேக் பண்ணிக்கும். ஓகே ஓகே. அப்போ அந்த நடுவுல ஒருத்தவங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னால, அந்த நடுவுல இருக்கிறவங்க பேர் என்னன்னா டிஎன்எஸ்ன்னு பேரு, டிஎன்எஸ் சர்வர்னு பேரு. ENS. ஆமா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சர்வர். ரைட். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 8080 கிளிக் பண்ணுவோம். வந்துருச்சு. இப்போ இதுல என்ன சொல்லுதுன்னா நாட் ஃபவுண்டுன்னு சொல்லுது. நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணுது. ம். இது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா, இது பேர் வந்து ஸ்டேட்டஸ் கோடுன்னு பேரு. இது ஒரு கோடு ஒன்று தருதுல, 404 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு ஒன்று தருதுல, இதுக்கு பேர் வந்து ஸ்டேட்டஸ் கோட். இந்த டெர்மினாலஜிலாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இல்லை எழுதி வச்சிங்க, எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸ்டேட்டஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிங்க, இதுதான் ரிக்வஸ்ட். அந்த ரிக்வஸ்ட்டுக்கான ஸ்டேட்டஸ் கோடு இது. இப்போ வந்து இந்த ரிக்வஸ்ட்ல வந்து கெட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறேன். ம். இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080ல ஸ்டூடெண்ட்டை கெட் பண்ண அப்படின்னு சொல்றேன். இப்போ இது ரிசல்ட்டை கொடுக்குமா? ஏன்னா அந்த கெட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான கோடே நம்ம இன்னும் இந்த இதில் எழுதலை. ம். ஆமா. அதனால அது இப்போ புரிஞ்சுக்காது. ஏன்னா இந்த கெட் ஸ்டூடெண்ட்ங்கிற மெத்தடே இப்போ அங்கே இல்லைப்பா, ஆனால் நீ கால் பண்ற, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். ம். 404ன்னு சொல்லுது. இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இந்த கெட் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இதில் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய கண்ட்ரோலர் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பேக்கேஜ்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லைங்களா? இங்கே நியூவில் போயிட்டு பேக்கேஜுங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கேஜில் வந்து கண்ட்ரோலர் அப்படிங்கிறத பேர் வச்சுக்கிறேன், அந்த பேக்கேஜுக்கு பேர். அப்போ இந்த பேக்கேஜ் உள்ளார இப்போ என்னெல்லாம் வைக்க போறேன்னா, வெறும் கண்ட்ரோலர் கிளாஸஸ்லாம் மட்டும் இங்கே வைக்க போறேன். நியூ ஜாவா கிளாஸ், இது வந்து ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரா? ஓகே, ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்னு வைக்கலாம். அப்போ அப்புறம் பார்த்துக்கலாம். இது கிளாஸ் பேருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, இப்போதைக்கு சும்மா நான் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு வச்சுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் கெட் ஸ்டூடெண்ட்டு.
இப்போதைக்கு ரிட்டர்ன் பண்றது நான் சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் பேரு மலை அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்றதுங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ம். இது இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டேன். ஆனா இந்த கிளாஸை வந்து இப்போ யாருமே கால் பண்ணல. நான் சும்மா எழுதி மட்டும் தான் வச்சிருக்கேன். ம். ம். அப்போ இந்த 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 இது இருக்கு இல்லைங்களா, இந்த கெட் ஸ்டூடெண்ட்ங்கிற இந்த பாத் இருக்குல்ல, ம். இந்த பாத்தை போட்டா இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும் காலம் ஆகணும். ம். ஆகணும். அப்போ அதுக்கு இன்ஸ்டன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல நடுவுல. ம். ஓகே. ஏன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா இதுக்கான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணாதானே இதை கால் பண்ண முடியும். ஆமா. ம். நான் என்ன சொல்றேன்னா அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. Spring அதை Boot ஏ கிரியேட் பண்றதுக்கு டிஸ்பேட்ச் சர்வ்லெட்னு ஒன்று இருக்கு. இங்க ஒன்று பாத்தீங்கல்ல, ஸ்டார்டிங் சர்வ்லெட் இன்ஜின். ம். ம். இந்த சர்வ்லெட் இன்ஜின் இதை கிரியேட் பண்ணி இதுக்கான இந்த ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணும். ம். அப்போ நம்ம சர்வ்லெட் இன்ஜினுக்கு என்ன சொல்லணும், இந்த இது வந்தா இந்த இந்த மாதிரி பாத் வந்தா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படிங்கறது சர்வ்லெட் இன்ஜின் சொன்னா மட்டும் போதும். அது இதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி இதை கால் பண்ற வேலையை அது பார்த்துக்கும். ம். அப்போ அதை எப்படி அதுகிட்ட சொல்லணும், சர்வ்லெட் இன்ஜின்கிட்ட எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி தெரியப்படுத்தணும். கெட் மேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல அதுல என்ன பேர் வச்சோமோ கரெக்டா அதே பேர் வைக்கணும். இங்க என்ன இருந்ததோ அது மாறவே கூடாது ஒண்ணு கூட. ம். கெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பாத்தை கொடுத்து இந்த பாத்துக்கு வந்து யாராவது கால் பண்ணாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுன்னு சொல்றீங்க. ம். புரியுதா? இதை யார் ரீட் பண்ணுவா? சர்வ்லெட் இன்ஜின் தான் ரீட் பண்ணும். சாரி, சர்வ்லெட் இன்ஜின் இந்த சர்வ்லெட் இன்ஜின் சொன்னல, ம். டிஸ்பேட்ச் சர்வ்லெட் அதுதான் ரீட் பண்ணி இதை புரிஞ்சுக்கும். ஓகே அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா நீங்க அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும்போதே இதை இங்க பாத்துரும். ஓகே கெட் மேப்பிங்ல இந்த இது போட்டிருக்கு, அப்ப யாராவது இனிமேட்டு இந்த இதுல கால் பண்ணாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடணும் அப்படிங்கறத சர்வ்லெட் புரிஞ்சுக்கும். ஓகே. ஓகே. இப்போ அடுத்து இது மாதிரி 100 கிளாஸ் நம்ம போடுவோம். எல்லா கிளாஸையும் அந்த சர்வ்லெட் வந்து ரீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கிளாஸையும் ரீட் பண்ணாது. அந்த மாதிரி ரீட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ம். ஏன்னா அது நிறைய கிளாஸ் போடுவோம். எல்லா கிளாஸுக்குமே வந்து இதெல்லாம் தேவைப்படாது. அப்போ இந்த கிளாஸ் அது ரீட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு அனோடேஷன் இருக்கு, அதை போடணும். ஓகேவா? இல்ல இது வந்து ஒரு கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு அனோடேஷனை போட்டாலும் ஓகே. அது எதுக்கு ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதை போட்டீங்கன்னா என்ன ஆகும், டிஸ்பேட்ச் சர்வ்லெட் இந்த கிளாஸை ஸ்கேன் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கும். ம். புரியுதுங்களா? ம். ம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை பார்த்த உடனே இந்த அனோடேஷனை பார்த்த உடனே அது என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இது மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தங்க கெட் ஃபங்க்ஷன் மூலமா கேட்டாங்க அப்படின்னா, கெட்டுங்கிறது வந்து ஒரு மெத்தடு. இந்த கெட்டுங்கிற ஒரு மெத்தட் மூலமா இந்த இதை கேட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படிங்கிறத அது புரிஞ்சு வச்சுக்கும். எது? டிஸ்பேட்ச் சர்வ்லெட் அப்படிங்கிறது, சர்வ்லெட் இன்ஜின் அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சுக்கும். ம். ம். இப்போ நம்ம ஆல் செட், நம்ம கண்ட்ரோலர் போட்டோம், இதையும் போட்டோம். அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது இந்த வேலைகள்லாம் நடக்குது இல்லையா, இந்த வேலைகள்லாம் நடக்கிற அதே சமயத்துல இந்த ப்ராஜெக்டை அதை ரீட் பண்ணி இந்த கண்ட்ரோலரை வந்து டிஸ்பேட்ச் சர்வ்லெட் வந்து என்ன பண்ணும்னா இந்த மேப்பிங் இருக்கு இல்லையா, இந்த கெட் மேப்பிங்னு ஒன்று, இந்த கெட் மேப்பிங் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை இது வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுங்கிறத அது உள்ளார வந்து மேப் பண்ணி வச்சுக்கும். ம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ ரன் பண்ணோம்னா இப்போ திருப்பி நம்ம ரீரன் பண்ணணும். ஏன்னா இங்க மட்டும் எழுதிட்டா மட்டும் போதாது, ஏற்கனவே இது ரன் ஆயிட்டு இருக்குது. ம். அப்போ ரன் ஆயிட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து பில்ட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் நீங்க ஒரு இதை மாடிஃபை பண்ணிருக்கீங்கன்னா இது இன்னும் இப்போ இந்த ரன் ஆயிருக்க ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன்ல இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம். ஆமா. ம். அப்போ அதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணணும். ம். எப்பயுமே இந்த இதெல்லாம் நல்லா படிச்சு பார்த்து புரிஞ்சுக்க தெரியணும். இதெல்லாம் பார்த்தா தான் என்ன தப்பு வருது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத உங்களால பார்க்க முடியும். ம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. டாம்கேட் ஸ்டார்டட் ஆன் போர்ட் நம்பர் 8080ல வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ ப்ராஜெக்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இங்கே போறேன், போஸ்ட்மேனுக்கு போறேன். கெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்ல 8080ங்கிற போர்ட்ல கெட் ஸ்டூடெண்ட்ங்கிறத கால் பண்றேன். இப்போ இந்த கெட் ஸ்டூடெண்ட் நான் கால் பண்ணதும் ஃபர்ஸ்ட் இந்த காலை யார் பார்ப்பான்னா சர்வ்லெட் தான் பார்க்கும். ம். ம்.
ஃபர்ஸ்ட் வந்து டாம் கேட் கிட்ட இந்த இது போகும். டாம் கேட் கிட்ட இன்ஜின்ட்ட போகும். டாம் கேட் என்ன பண்ணும்னா சர்வ்லெட் கிட்ட கொடுத்துரும். சர்வ்லெட்ங்கிறது ஒரு கிளாஸ் தான் நீங்க புரிஞ்சுங்க. ஓகே அந்த சர்வ்லெட்டுக்கு என்ன தெரியும்? இந்த ஃபங்க்ஷன் இந்த இது வந்துச்சுன்னா யாரை கால் பண்ணணும்னு அதுக்கு ஏற்கனவே தெரியும். ம் ஏன்னா அதை தான் நம்ம கோட்ல ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கோம். இந்த கெட் ஆமா. மேப்பிங் மூலியமா இதை வந்து சர்வ்லெட் தான் ரீடே பண்ணும். அது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இப்போ நீங்க கரெக்டா கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டாம் கேட்டுக்கு போகும். டாம் கேட்டுங்கிறது ஏற்கனவே எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்குங்கிறத டாம் கேட் லிசன் பண்ணிட்டு அதை தூக்கி சர்வ்லெட் கொடுக்கும். இந்த பாருப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு லிசன் வந்திருக்கு. கெட்டுங்கிற மெத்தட் மூலயமா யாரோ ஒருத்தங்க இதை கால் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை பார்த்து செஞ்சு கொடு அப்படிங்கறத அது சொல்லிடும் சர்வ்லெட் கிட்ட. சர்வ்லெட் என்ன பண்ணும்னா இந்த கெட் ஸ்டூடெண்ட்ங்கிற இந்த பாத்தை படிச்சு பார்த்துட்டு இப்போ எந்த கிளாஸ்ல இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், அந்த கிளாஸ்ல எந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அதுக்கு அதுவே கால் பண்ணி விட்டுரும். இப்போ அதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் டீபக் மோட்ல ரன் பண்றேன். இதான் இனிஷியல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த இதெல்லாம். சும்மா உங்களுக்கு நிறைய டேர்ம் உங்களுக்கு புதுசா இருக்குங்கிறதுனால நான் ஒரு சில இடங்கள்ல அழுத்தம் திருத்தமா நிறுத்தி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் அழுத்தமா சொல்லிட்டு இருக்கிறேங்கிறதுனால நிறைய நேரம் எடுக்குது. பட் ஆனா ரியலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணி இந்த ஒரு இனிஷியல் லெவல்ல அடையிறதுக்கு. அவ்வளவுதான். போர்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க போறேன், சென்டுங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். அவ்வளவுதான். எனக்கு இங்க கால் வந்துருச்சு பாருங்க. இதை யார் கால் பண்ணியிருக்கா அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். அது எப்படி பாக்குறது அப்படின்னா, இப்போ நீங்க இங்க ப்ராஜெக்ட் எப்படி நிறுத்தினதும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு பேர் வந்து ஸ்டாக் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேஸ்னா என்னன்னா இதை இதுக்கு முன்னாடி இது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, யாரெல்லாம் இதை கால் பண்ணிருக்கா அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு தெரியும். இங்க ஒரு லைன் இருக்கு பாருங்க, டிஸ்பேச் சர்வர். ஃபர்ஸ்ட் உங்களோட இது வந்து டாம்கேட் சர்வருக்கு வரும்னு சொன்னா, டாம்கேட் சர்வருக்கு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்னா இந்த இதெல்லாம் இவ்வளவு வேலை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ இதை வந்து இதை கால் பண்ணிருக்கு, இது வந்து இதை கால் பண்ணிருக்கு, இது வந்து இதை கால் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா அப்படியே கால் பண்ணிட்டே வருவாங்க. புரியுதுங்களா? அதுக்கான கோட்லாம் இங்க இருக்கு பாருங்க. இந்த கோட்லாம் இப்ப எங்கப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எம்பெடட் டாம்கேட்ல இருக்கு பாருங்க, இந்த சர்வர் கோட்ல. இங்க மேல தெரியுதுங்களா நான் மவுஸ் வைக்கிற இடம்? தெரியுது. டாம்கேட் எம்பெடட் கோட்ல தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாம்கேட்டுக்கு இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாம்கேட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா கால் பண்ணி அது கடைசியில ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல வந்து டிஸ்பேச் சர்வ்லெட்டுக்கு வரும். HTTP சர்வ்லெட் வந்திருக்கு. HTTP சர்வ்லெட் வந்து டிஸ்பேச் சர்வ்லெட்டுக்கு வந்திருக்கு. இந்த டிஸ்பேச் சர்வ்லெட்டுங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இந்த டூ டிஸ்பேச் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ரிக்வஸ்ட்டை டிஸ்பேச் பண்ணு. இப்போ என்ன ரிக்வஸ்ட் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிக்வஸ்ட்ங்கிறது இப்போ நம்ம ஒன்று கொடுத்தோம்ல, அந்த விஷயம் எல்லாம் வரும். இன்ஃபர்மேஷன்லாம் கெட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், இந்த பாத்துக்கு போன்னு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இது உள்ளார இருக்கும். அது கூட நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்த்து இருக்கும்னு வச்சுங்க. அதை வந்து டிஸ்பேச் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் டிஸ்பேச் சர்வ்லெட் என்ன பண்ணுதுன்னா அந்த மேப்பிங் ரிக்வஸ்ட் மேப்பிங் ஹேண்ட்லர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ரிக்வஸ்ட் மேப்பிங் ஹேண்ட்லர்னா என்னன்னா, இது வந்தா இதை கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால, இந்த கெட் ஸ்டூடெண்ட்னு வந்தா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அந்த இந்த கண்ட்ரோலர்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுங்கிறத ஒரு இடத்துல மேப் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னால, அது வந்து இங்க தான் இருக்கு. இந்த ரிக்வஸ்ட் மேப்பிங் ஹேண்ட்லர் அடாப்டர்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இதுகிட்ட போகும். அடுத்தது எப்பா இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்திருக்கு, இந்த மெத்தடுக்கான எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுங்கிற டீடைல கொடுன்னு கேக்குது இந்த ரிக்வஸ்ட் மேப்பிங் ஹேண்ட்லர்ட்ட. அது வந்து அந்த டீடைல கொடுத்த உடனே அதை இன்வோக் பண்ணிடும். எதை பண்ண சொன்னாங்களோ, எந்த மெத்தடை கால் பண்ண சொன்னாங்களோ அந்த மெத்தடை இன்வோக் பண்ணிடும். இப்போ அந்த ரிக்வஸ்ட் மேப்பிங் எந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு பேர் வந்திருக்குன்றத அந்த ரிக்வஸ்ட் மேப்பிங் பார்த்த உடனே உங்களுடைய கண்ட்ரோலர்ல இருக்கிற இடங்க ஒரு நிமிஷம், இது இப்போ நான் எதுக்கு காமிச்சேன்னா ஸ்டாக் ட்ரேஸ்ங்கிறது என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ப்ராசஸ் எப்படி வந்து இனிஷியல்ல இருந்து ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இந்த ட்ரேஸை காமிச்சேன். இப்போ இந்த ரிக்வஸ்ட் மேப்பிங் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஃபங்க்ஷன் பேரை பார்த்த உடனே இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணணும், இந்த கிளாஸ்ல இருக்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம்.
அதை சொன்ன உடனே இந்த இன்வோக் ஹேண்ட்லர் வந்து அதை இன்வோக் பண்ணிருக்கும். இந்த இந்த கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி அது உள்ள இருக்கிற அந்த கெட் ஸ்டூடெண்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருச்சு. அதனாலதான் இது நம்மளுக்கு வருது. அப்போ ஃப்ளோ எப்படி வருது? டாம் கேட்டுக்கு வருது, சர்வ்லெட்டுக்கு போகுது, சர்வ்லெட்டுக்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங் ஹேண்ட்லர் போகுது, அதுக்கப்புறம் இன்வோக் கண்ட்ரோலர் போகுது. இன்வோக் பண்ற அதுக்கப்புறம் அந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங்ல இருந்து எந்த கிளாஸ்ல இருக்கிற எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு இன்வோக் பண்ணுது. இதுதான் 4 ஸ்டெப் தான் ப்ராசஸ். ஓகே ஓகே. முக்கியமான 4 ஸ்டெப்பை சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவுல 100 ஸ்டெப் நடக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பட் இது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற புரிதல் இருந்தா போதும். ஓகே. ஏன் அந்த புரிதல் வேணும்னா, இப்போ அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் போடணும்னே தெரியும். இப்போ இதை போடாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ கெட் மேப்பிங் ஒன்று போடலை அப்படின்னா, இல்ல வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், கெட் ஸ்டூடெண்ட்ஸ்னு மாறிடுச்சு. இல்ல இங்க மாறதா வச்சுக்கோனா, இங்க மாறினதா வச்சுப்போம். இப்போ இங்க வந்து இன்னும் இது ரன் ஆகி முடியலையா? ஓகே, நான் இது பண்ணாமலே விட்டுட்டேன். எங்க அந்த இதை காணோம்? ரெஸ்யூம் ப்ரோக்ராம் இது இந்த மூலைக்கு பண்ணிக்குது. ஓகே, ஃபோர்மேட் போடுனா வருதா? என்னடா அது? ஸ்டூடெண்ட் கரெக்டாக போட்டிருக்கேன். கால்லாம் ஆச்சு. இல்ல இது வேற ஏதோ பிரச்சனை போல. ஒரு நிமிஷம். Path get student not found on 8080. What the hell? Why it is not found? Student controller for value rest controller போடணுமா? இல்லையே. எப்பனா டெமோ காமிக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் ஆகும். எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இந்த ஒரிஜினலாவே இப்படிதான் நடக்கும். நம்ம பண்ண வேலையை செஞ்சு காமிக்கணும்னு ஆக்சுவலா எப்படின்னா ஒரு ஸ்பிரிண்ட் நடக்கும். ஸ்பிரிண்ட்ங்கிறது 2 வாரம். ஓகேங்களா? யூஸ்வலா நிறைய கம்பெனிஸ்ல அஜைல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அஜைல் ப்ராக்டிஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தோடைய ஆரம்பத்துல யார் யாரு என்னென்ன வேலையை பண்ணணும், அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த 4 ஸ்டோரியை பண்ணணுங்கிற மாதிரி அசைன் பண்ணிடுவாங்க. அந்த 2 வாரம் அந்த ஸ்டோரியை வந்து அவங்க மாங்கன்னு பண்ணுவாங்க. டெய்லி அந்த ஸ்டோரி என்ன, அந்த ஸ்டோரியோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, டிஎஸ்எம். அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்டோரி வந்து நான் இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு வந்து ஜீரா போர்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஜீரா போர்டில் அவங்க அந்த ஸ்டேட்டஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த ஸ்டோரியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறத அங்கே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா மேனேஜருமே அந்த ஜீரா போர்டை வந்து பார்க்க முடியும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் they wanted to know what is the status of the story that is assigned to somebody, they will go and look into that. ஓகேவா? அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 வாரத்துடைய எண்டில் இந்த ஸ்டோரி நீங்க இந்த 2 வாரத்துல என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத காட்டணும். அதை உங்களோட ப்ராடக்ட் ஓனரோ அப்புறம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் மேனேஜரோ பார்த்து அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணாதான் நீங்க பண்ண வேலை ஓகே, நாங்க கரெக்டா என்ன கேட்டோமோ அதை தான் நீ பண்ணிருக்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்போ அந்த டெமோ கரெக்டா நம்ம பண்ணி காமிக்கணும். டெமோ கரெக்டா பண்ணி காட்டும் போது தான் இந்த மாதிரிலாம் தப்பு வந்துடும். ஓகே, என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா கரெக்டா தான் இருக்கு. நான் வேணா அதை அப்புறமா கூட பார்த்து சொல்றேன். ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் போட்டாதான் ஒர்க் ஆகுமா? ஓகே, இங்க ரெஸ்ட் நான் முன்னாடி கண்ட்ரோலர்னு போட்டேன் இல்லைங்களா, அதனால அது ஒர்க் ஆகல. அது ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, மறந்து போயிடுச்சு எனக்கு. இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். கண்ட்ரோலர்னா என்ன, ரெஸ்ட் கண்ட்ரோலர்னா என்னன்னு கேட்பானுங்க. சேம் ஒர்க்லயா? ஆமா. இது வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்ட்ரோலர் அட் தி ரேட் ஆஃப் கண்ட்ரோலர் ஆர் அட் தி ரேட் ஆஃப் ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கேட்பானுங்க. அதுக்கு ஏதோ ஒரு ஈஸியான ஆன்சர் இருக்கு, அதை நான் மறந்துட்டேன். நான் அதை பார்த்து அப்புறமேட்டுக்கா சொல்றேன். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரை இது கரெக்டாக ஸ்கிம் த்ரூ பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிற அனோட்டேஷனை மேலே போடணுங்கிறத புரிஞ்சுங்க. கெட் மேப்பிங்கிற அனோட்டேஷன் வந்து இது கரெக்டாக எந்த ஃபங்க்ஷன் அது கண்டுபிடிக்கும். அதாவது உங்களுடைய டிஸ்பேச் சர்வ்லெட் இதை ஸ்கேன் பண்ணணும்னாலே நீங்க வந்து இதை ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு போடணும். உங்க ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து இதை ஸ்கேன் பண்ணணும், இந்த கிளாஸை வந்து ஸ்கேன் பண்ணணும், அதை வந்து கணக்கில் எடுத்துக்கணும்னாலே இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு போட்டீங்கன்னா அது கணக்கிலே எடுத்துக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இதுக்கான இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம நார்மலா பார்த்த ஜாவா ப்ரோக்ராம் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி நீங்களா மேனுவலா போயிட்டு மெயின்ல இருந்து கிரியேட் பண்ணி கால் பண்ண போறது கிடையாது.
புரியுதுங்களா? ஓகே. ஏன்னா இது சர்வர் ப்ரோக்ராம்ங்கிறதுனால இந்த இது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இது கால் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்கா அது கால் ஆகணும்னா இந்த இது பேர் வந்தா இதை கால் பண்ணுங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் டிஃபால்ட்டா பை டிஃபால்ட். இப்போ அதே மாதிரி மெத்தடை மாத்தினா கூட கால் ஆகாது. இப்போ கெட்டுங்கிற மெத்தடுக்கு பதிலாக நான் போஸ்ட்ங்கிற மெத்தடை போட்டேன்னு வச்சு நிறைய மெத்தட் இருக்கு. இதெல்லாம் HTTP மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த கெட்டு போஸ்ட் புட்டு பேட்ச்னு இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா இந்த மெத்தடை மட்டும் இங்கே மாத்துறேன். போஸ்ட்டுங்கிற ஒரு மெத்தடை மாத்தினா 405ன்னு வரணும் ஸ்டேட்டஸ் கோட். இப்போ 200 வந்துச்சுல இதுக்கு முன்னாடி சக்சஸ்னு அர்த்தம் 200னா. இப்போ 405ன்னு வரும். மெத்தட் நாட் அலவுடு. என்ன சொல்லுதுன்னா மெத்தட் நாட் அலவுட்னு ஏன் சொல்லுதுன்னா இங்க கெட் மேப்பிங்னு தான் போட்டு நான் மேப் பண்ணிருக்கேன். அப்போ இதுவும் ஒர்க் ஆகணும்னு வச்சுங்களேன், இங்க வந்து போஸ்ட் மேப்பிங்னு போடணும். இப்போ போஸ்ட்ன்ற மெத்தட் வந்தா இந்த பாத் வந்தா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கிறத சர்வலெட் புரிஞ்சுக்கும். ஆனா அது சர்வலெட் புரிஞ்சுங்கன்னா திருப்பி நீங்க ரீரன் பண்ணணும். ஏன்னா நீங்க எடிட் பண்ணிட்டீங்க. திருப்பி ரீரன் பண்ணும். ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் போஸ்ட்னு கொடுத்துருக்கேன் போது சென்ட்னு கொடுத்தேன்னா சென்ட் ஆகி கரெக்டாக டேட்டா வந்துடும். இப்போ நான் சும்மா மலைன்னு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா. அப்போ இங்க என்ன பண்ணணும், இந்த கேள்வி இந்த ரிக்வஸ்ட்டை வந்து ஒரு கிளைண்ட் அனுப்புது அப்படின்னா கெட் ஸ்டூடெண்ட்னு அனுப்புதுன்னா அது கேட்கறத நான் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சர்வர் வந்து ஆக்சுவலா டிபியில போயிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. fetch from db format. என்ன நான் டைப் பண்றேன் அதே டைப் ஆகுது. formatted send it. இந்த 3 வேலையை இப்போ இது பார்க்கணும் இந்த கெட் ஸ்டூடெண்ட்னு போட்டுச்சுன்னா. அதே மாதிரி கெட் ஸ்டூடெண்ட் போகும்போது ஒரு ஐடியை இன்புட் பேராமீட்டரா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை அனுப்புவாங்க. அந்த கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். அதுக்கெல்லாம் தனித்தனி இப்போ எல்லாமே அனடேஷன் தான். இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாமே அனடேஷன் மூலயமாவே பண்ணிடலாம். இதெல்லாம் போடணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஏன் போடணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த அளவு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. சும்மா இங்க ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு போட்டா இது ஒரு கண்ட்ரோலர் கிளாஸா ஒர்க் ஆகும். நான் சொல்லியிருக்கேன்ல MVCன்னு நம்ம ஏற்கனவே ஒன்று இப்போ சொல்லியிருக்கேன். நான் முதல்ல உங்களுக்கு இது சொல்லும்போது ஆண்ட்ராய்டு சொல்லும்போது ஞாபகம் இருக்கா அந்த டேர்ம் MVC ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன ஆர்கிடெக்சர்லாம் தெரியும்னு கேட்டால் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். MVC ஆர்கிடெக்சர் மாடல் வியூ கண்ட்ரோலர். அதில் இந்த கண்ட்ரோலருங்கிறது இதுதான். கண்ட்ரோலர் ஆக்சுவலாக இதுதான் கண்ட்ரோலரானு கேட்டிங்கன்னா இது கண்ட்ரோலர் கிடையாது. அதாவது இது கண்ட்ரோலர் கிடையாதுன்னா என்ன சொல்ல வரேன்னா அந்த ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டில் இருக்கிற கண்ட்ரோலருங்கிறது வேற. பட் அதோட டாஸ்க் அதோட வேலையும் இதே மாதிரியான வேலைன்னு தான் சொல்ல வரேன். ஆண்ட்ராய்டோட MVCங்கிறது வேற, ஜாவால இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேக் எண்டோட MVCங்கிறது வேறன்னு சொல்றேன். ஏன்னா ஆண்ட்ராய்டில் வியூலாம் வரும். இதுல வந்து பேக் எண்ட்ல வியூ இப்போ நம்ம பேக் எண்ட்ல வந்து இப்போ நம்ம இது வந்து ஃபுல்லா ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் தான். வியூலாம் நாங்கள் எங்க எடுத்துன்னு வந்து நம்ம இப்போ சொருக போறது கிடையாது. ஸோ அதனால அந்த வியூவை கண்ட்ரோல் பண்ற ஒரு வேலையை வந்து இந்த கண்ட்ரோலர் செய்யல. பட் மாறுதலா வேற இந்த கண்ட்ரோலருங்கிறது என்ன வேலையை செய்யுது, இது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனையே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் எந்த இது வந்தா எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணுங்கிற இந்த விஷயத்தை லாஜிக்கே நம்ம இதுல தான் எழுதிருக்கோம். அதனாலதான் இது கண்ட்ரோலர். இதுதான் அந்த கண்ட்ரோலை வச்சிருக்கு அப்படிங்கறதான் அந்த விஷயம். எந்த இது வந்தா எது கால் ஆகணுங்கிற கண்ட்ரோலையே இதுதான் வச்சிருக்கு. இதுலதான் அந்த லாஜிக் எழுதியிருக்காங்க. ஸோ அதுல வந்து போஸ்ட் மேப்பிங் புட் மேப்பிங்னு நிறைய விதம் இருக்கு. இப்போ கெட் மேப்பிங்னு ஒன்று பார்த்தோம், போஸ்ட் மேப்பிங்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி புட் மேப்பிங் பேட்ச் மேப்பிங்னு இன்னும் புட் மேப்பிங்னு ஒன்று இருக்கு, புட்டுன்னு ஒன்று இருக்கு, டெலீட்னு ஒன்று இருக்கு, டெலிட் மேப்பிங் ஒன்று இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்க பாருங்களேன், இங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, கெட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 இப்படி போடுறேன்னா இந்த 1ஆம் நம்பர் ஐடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை எடுத்து கொடுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். இதான் ஒரு URL இப்படிதான் இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு இதுல 1ஆம் நம்பர் ஐடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கரெக்டா எடுத்து கொடு அப்படின்னு அர்த்தம். அப்போ எடுத்து கொடுங்கிறது வந்து கெட்டு. நீங்க கேட்கறதுதான் ரிக்வெஸ்ட். அது கரெக்ட் தானே? கேக்குறீங்க. அப்ப கேட்கறதுங்கிறது கெட்டு.
ஆமா ஆமா. புரியுதுங்களா? ம். ஓகே. ம். இப்போ போஸ்ட்னா என்னன்னா, நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்களா? இப்போ கிருத்திகா வந்து அவங்களுடைய ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு புதுசா ஒரு ஸ்டூடண்ட்ட ஆட் பண்ணி ஸ்டோர்ன்னு சேவ்ன்னு குடுக்குறாங்க. அப்ப அது என்ன ஆகுது? அங்கருந்து அது டிபில போய் ஸ்டோர் ஆகணும். ம். அப்ப அவங்க அத போஸ்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ம். அப்போ அந்த மாரி தேவைக்கு போஸ்ட்ங்கிற மெத்தட யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. ம். அப்ப டெலீட்ங்கிறது என்ன? அதே ஸ்டூடண்ட் அவங்க டெலீட் பண்ண ரெக்கார்ட்ல இருந்தே டெலீட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவன் வேலைய விட்டு அவன் போயிட்டான் அந்த ஒருத்தவன டெலீட்ங்கிறது குடுத்தா டெலீட் ஆயிடும் அவ்வளவுதான். ம். ஓகே. பட் இந்த யுஆர்எல் ஒண்ணாவே தான் இருக்கும். ம். மெத்தட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. அது இங்க கோட்ல எப்படி எழுதிருவாங்கன்னா, இப்போ இங்க இப்படி பார்த்தீங்க இல்லையா? கெட் மேப்பிங்ன்னு பார்த்தீங்க. அதே மாரி வந்து இப்ப நான் டெலீட்ன்னு ஒண்ணு பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, டெலீட் மேப்பிங் இந்த பேர வந்து மாத்தணும். ஏன்னா கெட் ஸ்டூடண்ட்க்கு பதிலா டெலீட் ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட்ட டெலீட் பண்ணா நீங்க ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. வாய்ட் மட்டும் போட்டுக்கலாம். இல்ல ஸ்டூடண்ட் சக்சஸ்ஃபுல்லி டெலீட்டட்ன்னு வேணா நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ம். ஓகே. இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ கெட் ஸ்டூடண்ட்ன்னு கால் பண்ணா இது கால் ஆகும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் ஒவ்வொன்னா. நான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா போக விரும்பல. ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது இந்த நிறைய டெர்ம்ஸ் எல்லாம் சொன்ன பாரு. அந்த டெர்ம்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் தரேன். அந்த டெர்ம்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. Saved. அவ்வளவுதான். இப்போ இந்த 3 இதை நம்ம புதுசா போட்டுருக்கோம். போஸ்ட் மேப்பிங். ஆனா பாருங்க இந்த இந்த பாத்தை நம்ம மாத்தவே இல்லை. தெரியுதா? இந்த பேரை தான் மாத்திருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கெட் மேப்பிங்க்கு இந்த கெட்ன்ற ஃபங்க்ஷன் மெத்தட் வந்து இந்த பாத் வந்தா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த போஸ்ட்ங்கிற மெத்தட் பேர் வந்து இந்த இது வந்தா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுன்னு சொல்றோம். அதே மாதிரி டெலீட்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தட் நேம் வந்து இதை வந்தா இதை கால் பண்ணி விடுன்னு சொல்றோம். ஓ அதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோ இதோட நீ கிளாஸ் முடிச்சிடும். ஆக்சுவலாக இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம்னு நினச்சேன் டிசிபி சர்வர்லாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகணும். நெட்வொர்க்கிங் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அது கொஞ்சம் முசாராயிட்டேன். இவன் என்ன பேக் ஹேண்ட் எடுக்க சொன்னா அவன் நெட்வொர்க்கிங் எடுத்துட்டு இருக்கானே உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த நெட்வொர்க்கிங் அதனால தான் நான் ஆக்சுவலாக பாவம் ரிகானெல்லாம் ஜாயின் பண்ண சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் மைண்டை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வேணாம் நெட்வொர்க்கிங்லாம் இப்போ ஏன்னா அதெல்லாம் படித்தா தான் நல்லா டீட்டெயிலாக கற்றுக்க முடியும். ஆனால் இப்போ முதல் விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்த என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. டீட்டெயிலாக கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் வரும்போது நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உள்ள எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகலாம். பட் அதுக்கான லெவல் வேற. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய டெர்மினாலஜிஸ் நிறைய இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆகணும். நிறைய இது பண்ணணும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். இப்போ இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது இல்லையா? ஒன்றும் இல்லை டவுன்லோட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கண்ட்ரோலர் போட்டிருக்கோம். அந்த கண்ட்ரோலருக்கு இந்த மாதிரி ஒரு 2 இதை போட்டிருக்கோம். அவ்வளோதான். அது வந்துட்டு இப்போ இப்படி கால் பண்ணால் கால் ஆயிடுச்சு. அவ்வளோதானே? இவ்வளவுதான். இந்த விஷயத்த மட்டும் இப்ப நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு டெர்மினாலஜிஸும் ஞாபகம் வச்சுக்கங்க. எதுக்காக அந்த பேர் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஏன் இதை கண்ட்ரோலர்னு வைக்கணும், ஏன் இதுக்கு கெட் மேப்பிங்னு வைக்கணும். ஏன்னா கெட்டுங்கிறது மெத்தட் நேம். மேப் பண்றீங்க, எது கூட மேப் பண்ண போறீங்க, இந்த பாத் வந்தா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுங்கிறத மேப் பண்ண போறீங்க. அப்போ இதுக்கான இந்த அனோடேஷனுக்கான பேரு கெட் மேப்பிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அவ்வளவுதான். எதனால அந்த பேர் இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சும்மா ஒன்றும் பேர் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு டெர்மினாலஜிஸ்க்கும் அதுக்காக தான் அந்த காரணத்தை சொல்லி அந்த பேரை சொல்றேன். ஸோ அந்த காரணத்தை அந்த பேரோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கும் போது நீங்க மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. இதுக்காக தான் இது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம டெலீட் ஃபர்ஸ்ட் வந்து கெட்டை கால் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஆர்குமெண்ட்லாம் எதுவும் வாங்கல. ஐடிங்கிற ஆர்குமெண்ட்லாம் எதுவும் வாங்கல. வெறும் ஸ்டூடெண்ட்ங்கிற இது மட்டும் தான் போட்டிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா. அதனால நான் வெறும் ஸ்டூடெண்ட்டை மட்டும் வச்சுட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சென்ட் ஆயிடுச்சு. சரி கெட் ஆயிடுச்சு. கெட்டுன்னு கொடுக்குறேன். கெட்டுனா இந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து வந்து கொடுன்னு கேட்டிருக்கேன். அவங்க எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து போஸ்ட்னு போடுறேன். போஸ்ட் என்ன ஸ்டூடெண்ட்டை போடலாம்.
போஸ்ட்னு போட்டாலும் இதே ஸ்டூடெண்ட் தான். நான் இங்க எதுவுமே மாத்த போறதில்ல. ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன்னு போட்டிருக்கேன். இன்புட் நான் எதுவும் குடுக்கல. இப்போதைக்கு நான் உங்க இன்புட் பத்திலாம் எதுவும் சொல்லலங்கிறதுனால நான் எதுவும் சொல்லல. நாளைக்கு சொல்றேன் இன்புட் பத்திலாம். இன்னும் கொஞ்சம் டீடைலா இத நம்ம எலாபரேட்டா சூப்பரா பார்ப்போம். ரியல் டைம்ல. பட் இப்போதைக்கு இது என்னங்கிற ஐடியா குடுக்கறதுக்காக தான் இத பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இதுவுமே கூட நான் நாளைக்கு சொல்லிருக்கலாம். பட் அந்த கியூரியாசிட்டி தான். இது எந்த அளவுக்கு இது என்ன? இது எப்படி வந்து வொர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இப்போ போஸ்ட்ங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட்ட குடுக்குறோம். இப்போ வந்து அந்த நெக்ஸ்ட் மெத்தட் கால் ஆகி ஸ்டூடெண்ட் சேவ்டுன்றது வந்துருச்சு. கரெக்ட்டா போஸ்ட் மெத்தட் கால் ஆயிடுச்சு. ம். அடுத்து டெலீட்ன்னு குடுக்குறோம். ஸ்டூடெண்ட் டெலீட்டட்னு வந்துருச்சு. இப்போ இல்லாத மெத்தட் ஏதோ ஒண்ணு கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புட்ன்னு ஒரு மெத்தட் கால் பண்றோம். புட்டுக்கு நம்ம ஏதாவது மேப்பிங் எழுதி வச்சிருக்கோமா? இல்ல. எந்தமே மேப்பிங்கே இல்ல. அப்போ மேப்பிங் இல்லாத ஒண்ண கால் பண்ணா 200 வராது. 405ன்னு வரும். HTTP ஸ்டேட்டஸ் கோட். ம். 405 மெத்தட் நாட் அலோவ்ட். மெத்தட்ங்கிறது எது? இந்த புட்டுங்கிறது. ம். ம்ஹும். ஸ்டேட்டஸ் கோடுக்குலாம் ஒவ்வொன்னுத்துக்கும் என்னென்ன அர்த்தம்ன்றது நெறைய இருக்கு. ஸ்டேட்டஸ் கோடோட மீனிங்லாம் இருக்கு. 200னா என்ன? 201னா என்ன? கிரியேட்டட் அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொன்னா. ஓகே. இப்போ 405னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ இப்படி போட்டோன்னு வச்சுங்களேன். 404 வரும். நாட் ஃபவுண்ட். இப்படி ஒரு இதுவே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த மாதிரி ஒரு மேப்பிங்கே இல்ல. ஆமா. ஆமா. ஓகே. ஆனா நீங்க இப்ப இது கரெக்ட்டா இருக்கு. பாத்துக்கான மேப்பிங் இருக்கு. ஆனா இந்த மெத்தட் தப்பா இருக்கு அப்படின்னா 405ன்னு வரும். மெத்தட் நாட் அலோவ்டுன்னு வரும். ஓகே, ஓகே. 404 404னா நாட் ஃபவுண்ட். 405னா மெத்தட் நாட் அலோவ்டு. ம்ஹும். ஓகே. இந்த 2 விஷயம் இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அண்ட் அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல. சூப்பர். இல்லங்க எப்பயுமே எந்த டவுட்டுமே வர மாட்டேங்குது. இல்ல வரும். பண்றப்பதான் வரும். திரும்ப வீடியோவை பார்த்துட்டு இது பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலா நெறைய கேள்விகள் வரணும். வரும், வரும். கிளாஸ் நடத்தும்போது வரணும். ம்.